ஸோ இதுதான் இன்னைக்கு டாபிக்கா இருக்க போகுது. எப்படி ஐடி இண்டஸ்ட்ரி இதுல நம்மளோட கம்யூனிகேஷன் மோஸ்ட்லி இங்கிலீஷ் பத்தி. ஏன்னா நேத்திக்கு ஒரு மேடம் கூட பேசிட்டு இருந்தப்போ அவங்க ஐடி இண்டஸ்ட்ரியில 25 இயர்ஸா இருந்திருக்காங்க. அப்போ அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று சொன்னாங்க. அவங்க ஆஃபீஸ்ல ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாராம். ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து. அவர் பேரே மண்ணாங்கட்டின்னு சொல்லி, ஆனா டெக்னிக்கலா ரொம்ப ஸ்கில்டு. அவருக்கு வந்து கம்யூனிகேஷன் இங்கிலீஷே பேச வராது. ஆனா அவங்க வந்து ஃபிளைட் டிசைன் அந்த இதுல சிஏ கேட் அந்த இதுல பிளஸ் டிசைனிங் இதுல உள்ளவங்க. ஸோ எது இருந்தாலுமே அவர் வந்து அவர்கிட்ட சொன்னாங்கன்னா அங்க ஆன்சைட்ல இருக்கிறத இவர் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவாரு. ஆனா அவருக்கு இங்கிலீஷ் சுத்தமா பேச தெரியாது. அவங்க ஆபீஸ்ல இருந்தே அவருக்கு இங்கிலீஷ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. யூஎஸ் விசா போட்டு 4 தடவை ரிஜெக்ட் ஆச்சு அவரோட கம்யூனிகேஷன் இல்லாம. அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில கம்பெனிக்கு ஜாஸ்தியா காசு ஆகும்னு சொல்லி அவங்க போட்டு இது பண்ணாங்க. ஸோ அப்படி அவங்க, ஆனா அவரோட பாஸ் வந்து ரொம்ப அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்களெல்லாம் இவர் மாதிரி அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொன்னாங்க. ஸோ நம்ம தமிழ் பூமியில ஏன் இந்த டாபிக் எடுத்தோம்னாக்கா, நிறைய பேர் வந்து தமிழ்ல இது பண்ணும் கேட்பாங்க. இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கா, உண்மையிலே அப்படி இருக்கா, இல்ல நம்ம அதை வந்து ஒரு மித்தா இது பண்ணிட்டு இருக்கோமாங்கிறத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நான் ஈச் ஒன் உங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து இதுல வெல்கம். ஏன்னா எனக்கு பெருசா இதுல இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸோ இதுவும் இருக்காது. கேட்ட தகவல்கள், பார்த்த விஷயங்கள், ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து குரூப் டிஸ்கஷன்ல இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண முடியும். ஸோ யார் யார் நீங்க இது பண்றதுன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு விரும்புறீங்களோ, யூ ஜஸ்ட் பிங் அண்ட் ஸ்டார்ட். உங்களை பத்தி சொல்லிட்டு வி கேன் கீப் இட் அஸ் அ யூஸ்ஃபுல் டிஸ்கஷனா நம்ம இதை மாற்றலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஹவ் யூ ஃபீல் இந்த டாபிக் ஓகே? வேணா இது லாஸ்ட் மினிட் ஆறுமுகம் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் நம்ம இது பண்ண முடியாதுங்கிறப்போ இது நான் டீச்சிங் ப்ராப்ளமா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது உண்மையிலேயே ஒரு ப்ராப்ளமா, இல்ல நம்ம வந்து இப்போலாம் அப்படிலாம் இல்லை ப்ரோ, எல்லாரும் வந்து பேசிடுறாங்க, கம்யூனிகேஷன்லாம் பெருசா தேவையில்லை, நம்ம வந்து எவ்வளோ இது வந்துருச்சு, சாட் ஜிபிடில போட்டு எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்ல இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோமா? இன்டர்வியூஸ்ல நம்ம பார்த்துருக்குறோம். ஆர்வமோட எக்ஸ்பீரியன்ஸே நான் வந்து உங்களுக்கு அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. குரூப் டிஸ்கஷன்ல அந்த கேம்பஸ் இன்டர்வியூல வர்றப்போ ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு பையன் வந்து தமிழ்ல ஏன் பேசணும், நம்ம ஏன் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தங்க வந்து தமிழ்லயே பேசிட்டு இருந்தாரு. ஆறுமுகம் வந்து அந்த குரூப் டிஸ்கஷன்ல வந்து ஹி காட் செலக்டட். அப்புறம் அந்த கடைசியில வந்து அவர் சொன்னாராம், நான் வந்து ஆறுமுகம் பாயிண்ட் அவுட் பண்ணி, இந்த பையனுக்கும் இங்கிலீஷ் பேச தெரியாது, நான் ஏன் உங்களை செலக்ட் பண்ணாம அவரை செலக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹி கிவ் அ ரீசன். ஏன்னா அந்த பையன் தெரியலனாலும் அவன் ட்ரை பண்ணான் பேசுறதுக்கு, தப்பானாலும் பேசணும், அவனோட கருத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொன்னான். அதனாலதான் நான் அவனை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபர்ஸ்ட் குரூப் டிஸ்கஷன் இன்டர்வியூல அந்த இதுல செலக்ட் ஆன ரீசன் சொல்லியிருப்பாரு. ஸோ அது ரொம்ப ஐ ஓப்பனரா இருந்தது. ஆமால அவங்க, ஏன்னா ஒருத்தர் தமிழ்லயே பேசிட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்படி இங்கிலீஷ்ல பேசணுமா? நீங்க வந்து கம்யூனிகேஷன் மெயில் நம்ம அது ரொம்ப முக்கியமானது இருக்கும். நம்ம அந்த மெயில் கம்யூனிகேஷன்ல வந்து நம்மளோட இங்கிலீஷ் கரெக்டா இருக்கா இல்லையா? ஸோ சேலரி நெகோசியேஷன், அப்ரைசல், இந்த டைம்லலாம் அது எப்படி அஃபெக்ட் ஆகுது? இல்ல ப்ரோ அதெல்லாம் இல்ல, நான் சொன்ன மாதிரி அந்த அவருக்கு பாருங்க, அவர் இப்ப யூஎஸ்ல அந்த மனாங்கட்டின்னு சொன்னாரு, அவர் பேர் கூட மாத்திக்கல. இல்ல அவருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்க கிராமத்துல வச்ச பேரு. இப்போ அவர் வந்து கிரீன் கார்டு ஹோல்டர். அதுலயே வந்து இப்போ அவர் யூஎஸ்லயே அந்த கம்பெனில சீஃபா இருக்கிற மாதிரி அந்த மேடம் சொன்னாங்க. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா இருக்கே, நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெல்கம் கார்த்திகேயன், நீங்க சாம்சங் இதுல. ஸோ யார் நீங்க மென்ஷன் உங்களோட இது பண்றீங்களோ, ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட் ஆர் மென்ஷன் யுவர் நேம். நான் ஐ வில் ரீட் அவுட், வி வில் ப்ரொசீட். சித்ரா மேம், நீங்க ஆல்ரெடி யூ ஹேவ் அ ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? வாட் யூ ஃபீல் அபவுட் திஸ்? இந்த டாபிக்ல நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா நீங்க லாஸ்ட் டைம் யூ ஷேர்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் விச் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல். ப்ளீஸ் கோ அஹெட். ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் அதான் நான் சொன்ன மாதிரி am I audible? ஹலோ. ஆமா ஆடிபிளா தான் இருக்கு. ஆமா ஆடிபிளா தான் கேக்குது. ஓகே, எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லலாம் எனக்கு ஒரு ஷைனஸ் இருந்துச்சு. இப்போ உள்ள போல்ட்
பேசக்கூடியது எனக்கு இல்ல. அப்ப வந்து அந்த ஷைனஸ்னால எனக்கு தெரியாதுன்னு நானாவே நினைச்சுக்கிட்டேன். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ல நான் லேக்கா இருக்கேன்னு நானாவே. ஏன்னா இங்க வந்து நான் வந்து வந்து ஒரு அடாப்ஷன் நான் வளர்ந்தது எல்லாமே வந்து இங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு டவுன் செட்டப், அதாவது ஒரு வில்லேஜ் இல்லாம ஒரு இதுவும் இல்லாம அத மாதிரி ஒரு செட்டப் அட்மாஸ்பியர்ல இருக்கும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு ஆம், ஒரு ரொம்ப எக்ஸ்போஷர் கிடைக்கல. நான் இங்கிலீஷ் மீடியமும் கிடையாது. இங்க சென்னை வரும்போது ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் மேம், புதுசா ரிட்டன். ஜாயின் பண்ணிருக்கவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பேக்ரவுண்ட் சொல்லிட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். ஜஸ்ட் ஏன்னா நிறைய புது அப்படியா? பீப்புளும் ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே. நான் வந்து இப்ப உங்களோட நான் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பத்தி. நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்மின்ல ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐடில வந்து ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 10 பிளஸ் இருக்கு எனக்கு. அஹ் அதான் இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி என்னோட இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே. நான் இப்போ என்னோட போயிடுறேன். கரண்டா அதனால நீங்க எனக்கு வந்து பிக் டேட்டால டேட்டா இதுல இருக்கீங்க இல்லையா, டெவாப்ஸ்ல சீனியர். டெவாப்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஆக்சுவலா வந்து இது வந்து டேட்டா இன்ஜினியரிங் கோர்ஸ்ல இருக்கேன். ஓகே. ஓகே. எனக்கு வந்து ரிட்டன் இங்கிலீஷ் அப்பையிலேருந்து எனக்கு நல்லா இருக்கும். அதுல ஒன்றும் ப்ராப்ளம். ஏன்னா எங்க அண்ணன் வந்து நல்லா, எங்க அண்ணன் ஒரு பிரதர், அவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து நல்லா எனக்கு கொஞ்சம் டீச் பண்ணுவாங்க. அவங்க எம்எஸ்சி இருக்கிறதுனால எனக்கு அப்போ டவுட்லாம் அவங்கள்ட்ட கேட்டுப்பேன். அப்போ அவங்கள்ட்ட, நீங்க அதாவது படிச்சது தமிழ் மீடியம்? ஆமா தமிழ் மீடியம் தான். தமிழ் மீடியம் இருந்தாலும் நான் சப்ஜெக்ட்லாம் நல்லா எடுப்பேன். இங்கிலீஷ் மார்க் அதெல்லாம் எடுப்பேன். எனக்கு என்னன்னா ஒரு ஷைனஸ்லயே எனக்கு அங்க பேச தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வந்து எனக்கு தனியா விட்டுட்டாங்க. ஒரு எப்ப விட்டுட்டாங்கன்னா, ஒரு ஹிந்தி கங்குலின்னு ஒரு நான் வந்து அட்மின்ல ஒர்க் பண்ணும்போது அவங்க கூட நான் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அல்ல இசிசி டிவிஷன், எல்என்டி இசிசி டிவிஷன். அவங்களுக்கு எனக்கு வந்து ஹிந்தி அப்ப அவ்வளவா கம்யூனிகேட் பண்ண தெரியாது. அவங்களுக்கு தமிழ் தெரியாது. வேற ஆப்ஷனே கிடையாது. இங்கிலீஷ்ல தான் பேசி ஆகணும். கொஞ்சம் அப்படியே பேச பேச எனக்கு நான் நல்லா தான் பேசுறேங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டேன். அப்படிதான் என்னோட ஹிந்தி வந்து அது அவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு பேசுறதுக்கான சரியான ஒரு இது கிடைக்கல. ஏன்னா ஸ்கூல்லனா பேசிட்டே இருந்துப்போம் இல்லைங்களா. நான் தமிழ் மீடியம் ஸ்கூல்ங்கிறதுனால எனக்கு அங்க பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம அப்புறமா அந்த கங்குலி சார் கூட, அவர் சீனியர்னா சீனியர் மோஸ்ட் சீனியர் அவரு. ரொம்ப ஓகே. அதனால கொஞ்சம் ரொம்ப ப்ரிப்பரேஷன் பண்ணி மைண்ட்ல நான் ரெடி பண்ணிட்டு வார்த்தையெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படி பேச ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் செட் பண்ணிப்பேன் என்னென்ன பேசணும் அப்படின்னு நான் செட் பண்ணி வச்சுட்டு என்னோட என்ன பேச போறேங்கிறதுக்கான ஒரு ஒரு இமேஜினேஷன் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப எச்சரிக்கையா பேசுவேன். அப்படிதான் நான் அப்படியே ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஹிந்தியும் அப்படியே பேச ஆரம்பிச்சு ஹிந்தியும் அவர் கூட பேசி நல்லா கத்துக்கிட்டேன். நான் எப்பயோ படிச்ச இப்போ உங்களுக்கு பிராட்னிக். ஹிந்தியும் பேச தெரியுமா? ஆமா ஹிந்தியும் பேச தெரியும். நான் வந்து அந்த ஓ, ஹிந்திக்காரங்க ஆபீஸ்லயே ஒன்லி வித் ஆபீஸ்? ஆபீஸ் இல்ல நான் வந்து ஒரு சின்ன ஆபீஸ் கிளாஸ் கம்யூனிகேஷன்லயே? மதியமா இருக்க வரைக்கும் படிச்சிருக்கேன். மதியமா வரைக்கும் படிச்சுட்டு ஓ, அதுக்கப்புறம் டைப் கிடையாது. படிச்சிருக்கீங்க. ஓ, சரி சரி. சரி, ஓகே. எழுத படிக்க தெரியும். ஆனா எப்படியா இருந்தாலும் அந்த நிறைய படிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஹிந்தி படிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பேசுறது வராது. அப்ப வந்து என்னன்னா யாரோ ஒரு ஆள் நமக்கு பேசக்கூடிய ஆள் நமக்கு கனெக்ட் ஆகணும். அவரு கங்குலி வந்து நார்த் சைடு. அவரு ஃபுல்லா வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கும்போது சில நேரங்கள்ல அவர் வந்து டிகே அப்படின்னு சொல்லும் போது நானும் அதுக்கு பதில் டிகே இப்படி இப்படி இப்படின்னு ஆரம்பிச்சு ஹிந்தில வந்து ஒரு பேச ஆரம்பிச்சாச்சு. சோ அப்புறம் ஹிந்தியும் அவர் கூட கம்யூனிகேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நிறைய நான் அப்புறம் அட்மின்ல ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லாமே நார்த் சைடு கூட நார்த் பீப்புள் கூட தான் நிறைய நான் எங்க சீனியர்ல இருக்கவங்க எல்லாமே வந்து அப்போ இசிசி டிவிஷன்ல இருந்தவங்க எல்லாம் மேக்சிமம் வந்து நார்த் சைட்ல இருந்து தான் புட்டப் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எங்க ரீஜன் வழியா பிரிச்சிருப்பாங்க. கேகேஆர் ஒரு ரீஜன், மும்பை ரீஜன், அப்புறம் எல்லாமே ரீஜன் எல்லாமே நார்த் சைடு இருந்ததுனால நார்த் சைடு தான் கம்யூனிகேட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படிங்கும்போது இங்கிலீஷும் ஹிந்தியும் வேணும். ஏன்னா அவங்க ஒரிசாக்காரங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப இங்கிலீஷ் தெரியும். நிறைய சீனியர்லாம் இங்கிலீஷ் தெரியாமலாம் இருந்திருக்காங்க. அந்த பிஎன்ஓடி டிபார்ட்மெண்ட்ல அவங்கலாம் பெரிய லெவல்ல இருக்கும்போது ஒரிசாவிலாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப இங்கிலீஷ் தெரியாது. ஆனா ஹிந்தில பேசுவாங்க. அப்ப சுச்சுவேஷன்ல ஹிந்தி பேச வேண்டியது. அப்படியே பேசி பேசி அது இப்போ எப்படியோ மேடம் நம்ம ஆபீஸ் கம்யூனிகேஷன்ல, சாரி டு இன்டரப்ட், ஓகே இப்ப நம்ம ஓகே. ஆபீஸ் கம்யூனிகேஷன்ல ஒரு அப்ரைசலோ ஒரு இதுக்கோ நம்மளோட கம்யூனிகேஷன்ங்கிறது வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுமா? இன்னைக்கு இல்ல நம்ம இல்ல அந்த நான் வந்து டாபிக்கை நம்ம அப்ரைசர்லயும் ஒர்க் எடுத்திருக்கிறது பண்ணிருக்கேன். வந்து. நான் அப்ரைசர்லயும் நான் இருந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் அதான் ஹெச்ஆரா இருந்ததுனால நான் சொல்றேன். எல்லா டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் இது பிஎன்ஓடி அப்ரைசர் எல்லாத்துலயும் நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் லெவல்ல இருந்திருக்கேன். பெரிய மேனேஜர் லெவல்ல இருந்ததுல அட்மினுக்கு நான் அசிஸ்டண்டா இருந்திருப்பேன். அவங்க என்ன சூஸ் பண்றாங்களோ எல்லாம் என் மூலமா தான் நடக்கும். அந்த ஏன்னா அவங்க வந்து சும்மா சைன் பண்ற அத்தாரிட்டியா தான் இருப்பாங்க மேக்சிமம். எனக்கு வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன் வந்து அப்பையில இருந்து கரெக்டா நான் பண்ணிட்டதுனால எனக்கு ரிட்டன் கம்யூனிகேஷன் நான் லாஸ்டா வந்து ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி அவங்கள்ட்ட வந்து ஒன்லி ஏதாவது 1 or 2 இதுதான்
ஏதாவது மாத்துவாங்க. பாக்கி எல்லாமே நான் ரெடி பண்ணி தான் அவங்களுக்கு அப்படிதான் நான் இது பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் இருக்கும்போது நான் ஷார்ட் ஹேண்ட் கத்துக்கும்போது இங்கிலீஷ் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். சில பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஷார்ட் ஹேண்ட்னு ஒரு எழுத்து இருக்கும். ஸ்டெனோகிராஃபர்லாம் கத்துப்பாங்க. ஆமா. அவங்க அவங்க படிக்கிறவங்க ஸ்டெனோஸ்லாம். ஸ்டெனோ படிக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ் வந்துரும். அது என்னன்னா இங்கிலீஷ் தானே ஷார்ட் ஹேண்டா எழுதுறாங்க. அது வந்து கிராமரோட சேர்த்து தான் தஸ் அப்படிங்கிறது சேர்த்து தான் நம்ம அந்த ஸ்ட்ரோக்கே எழுதுவோம். அந்த ஸ்ட்ரோக் போடும்போது அந்த எப்படி ம். சொல்றதுன்னா அந்த ஒரு 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 4 லெட்டர் உள்ள எழுத்துல வந்து கிராமர் அங்க சட்டன்லி அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அங்க பக்கத்துல என்ன வரணுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல வந்துரும். ம். இப்போ ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸ் வெக்காபுலரி யூஸ் பண்ணா கம்பல்சரி இந்த கிராமர் இப்படி வரணும். இதே மாதிரியே அதனால எனக்கு சில வேர்ட்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டா உள்ள வந்துருச்சு. அதனால நான் டிராஃப்ட் எழுதுறதுல இருந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணுவேன். அப்ப நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கு. அதனால நான் ஓவரால் என்ன சொல்றேன்னா பெரிய அட்லீஸ்ட் பேச தெரியலனாலும் அட்லீஸ்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் இப்ப சாட் ஜிபிடி இருக்கு. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ரிட்டன் கம்யூனிகேஷன் முக்கியம். ஏன்னா கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அப்படியே ஒரே பொசிஷன்லயே நம்ம இருக்க போறது இல்ல. நம்ம கொஞ்சம் டெவலப் ஆயிட்டே தான் இருக்கும். மேல மேல வரும்போது கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா அப்ரைசல் இது பாதிக்குமானா கிடையாது. ஏன்னா நம்ம டெக்னிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அப்ரைசல் பாதிக்காது. ஆனா நம்ம வளரணும்னா ஒரு இண்டிவிஜுவல் வளரணும்னா அந்த இடத்துல நம்ம இப்போ ஃபாஸ்ட் ஒரு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா வந்து கம்யூனிகேஷன் வந்து பெருசா கை கொடுக்கும். ஏன்னா அது வந்து ஒன் ஆஃப் த வைட்டல் ரோல் தான் நான் என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா நான் வந்து அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஈவன் வந்து நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் வந்து ஈவினிங் காலேஜ் தான் படிச்சேன். பெருசா எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நான் எனக்கு என்ன கேட்டீங்கன்னா நான் பெரிய லெவல்ல இங்கிலீஷ் பேசணும்னா கிடையாது. நான் இன்னைக்கு வரைக்கும் நான் பேச மாட்டேன். ஆனா ரிட்டன் நல்லா எழுதுவேன். என்ன வந்து இன்னைக்கு ஒரு இமெயில் எழுத சொன்னா எப்படி அது கம்யூனிகேஷன் பண்ணணும் இதுதான் என்ன காப்பாத்திருக்கு இன்னைக்கு வரைக்கும். அதோட அட்லீஸ்ட் நம்மளால பேச தெரியலனாலும் நம்ம என்ன சொல்ல போறோங்கிறது நிறைய பேருக்கு நம்ம வந்து வயா வந்து இமெயில் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணுவோம். அதை ப்ராப்பரா பண்ண தெரிஞ்சாவே போதும். நம்ம வந்து நம்மளோட நம்ம வந்து ஒருத்தவங்க ஒரு சீனியர் கூட நம்ம இன்னொருத்தவங்களை வந்து நம்ம இது பண்ணாம சீனியர் கூட டைரக்டாவே கனெக்ட் பண்ணணும். இங்க வந்து ஒரு ஹைராரிச்சி இருக்கும். இவங்க கூட ரிப்போர்ட் பண்ணணும், இவங்க கூட ரிப்போர்ட் பண்ணணும், ஹைராரிச்சி இருக்கும். அந்த ஹைராரிச்சை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா அதான் நம்ம டைரக்டா போய் இன்னொருத்தவங்களுக்கு 1 to 1 போனோம்னா யாருக்கு போகணும் ரூல்ஸ் இருக்குல்ல அதுபடி நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு இமெயில் அனுப்புனோம்னா அதான் சொல்றேன் இந்த இது வந்து இது ஓரல் கம்யூனிகேஷனை விட நம்மளுக்கு வந்து இந்த ரிட்டன் கம்யூனிகேஷன் வந்து நிறைய நேரங்களில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். சில அப்ரூவல் வாங்குறதுக்கு சில நேரங்கள் அதுக்குள்ளே காப்பாற்றும். சில நேரங்களில் எப்படின்னா நம்ம வந்து இப்போ இது வந்து மைக்ரேஷன் பண்றோம், டேட்டாபேஸ் மைக்ரேஷன் பண்றோம். அப்ப டவுன் டைம் கேட்கிறோம். அப்போ வந்து நம்ம அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு கரெக்டா ப்ராப்பரா சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டோம்னா அப்போ வந்து கம்யூனிகேஷன் நம்ம தெரியும். சில கம்யூனிகேஷன் ஆனா நம்ம கரெக்டா எக்ஸ்பிளனேஷன் பண்ணி என்ன சுச்சுவேஷன்ல இருக்கோங்கிறது நம்ம அந்த இங்கிலீஷ் வழியா தான் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்றோம். ஒண்ணு ரிட்டன் வந்து நல்லா இருந்ததுன்னா நம்மள சில கெடுக்கிற டெசிஷன்ல வந்து நம்மளாவே எடுத்து அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கி வச்சுட்டு ப்ராப்பரா நம்ம மூவ் பண்றதுக்கு நிறைய நேரங்கள்ல யூஸ் ஆகும். அடுத்த ஒண்ணு என்னன்னா நம்ம இன்னும் பெட்டர் என்ன நான் வந்து அக்சன்ட்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணுவோம். என்னால சமாளிக்க தெரியும். இப்ப என் கூட இப்ப கிளாஸ்ல இருக்கிறவங்க தெரியும். நான் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ மேனேஜ் பண்ற அளவுக்கு இந்த இங்கிலீஷ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அத மாதிரி டெக்னிக்கலா டெர்மினாலஜி வேர்டை வந்து கரெக்டா புட்டப் பண்ணிட்டோம்னா நம்ம டெக்னிக்கலா ஒர்க் பண்ற நம்ம புட்டப் பண்ணி அந்த என்ன பண்ணுதுன்னு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்மளுக்கு தானா நமக்கு வந்துடும். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா டெக்னிக்கல்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவல்ல அக்சென்ட் வேணாம். ஆனா என்ன சொல்ல வரோங்கிறத கரெக்டா கன்வே பண்றதுக்கான நாலேஜ் இருந்தா போதும். இது வந்து டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸ்ல. ஆனா ரிட்டன் வந்து கம்பல்சரி மஸ்ட். இன்னைக்கு சாட் ஜிபிடி யூஸ் ஆகும். அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நீங்க சொன்னது நட்சல்ல பாத்தீங்கன்னாக்க கம்யூனிகேஷன் நம்ம என்ன நீங்க சொன்னதே அதுதான். கரெக்டா நமக்கு அடுத்த லெவல் நம்ம என்ன வேலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல நம்ம என்ன பண்ணிருக்கோங்கிறத ரிட்டர்ன் கம்யூனிகேஷன்ல பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மோஸ்ட்லி ரிட்டன் கம்யூனிகேஷன் வந்து இப்போ நமக்கு அந்த எஸ்எம்எஸ் இதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த வாட்ஸ்அப் இங்கிலீஷ்லாம் வந்ததுக்கு அப்புறம் ரிட்டன் கம்யூனிகேஷன் கொஞ்சம் அஃபெக்ட் ஆனதை நான் பார்த்துருக்கிறேன். மேபி நம்மலாம் அந்த ஐ மீன் ஒரு ப்ரீவியஸ் இது இல்லையா, அப்போ இல்ல இல்ல வந்து நமக்கு இந்த அப்ப வாட்ஸ்அப் அஃபெக்ட் இது ஆனாலும் அந்த ஜி மாதிரி இதெல்லாம் எஸ் இருக்காது. எஸ் இப்ப அது அஃபெக்ட் ஆனாலும் ஜி இப்போ வந்து நம்ம வந்து கிராமர்லி இருக்கு, நிறைய ஜாட் ஜிபிடி இருக்கு. நம்ம வந்து அது ஒரு டைம் எடுத்துக்கிட்டு நம்ம இப்ப என்னன்னா ஒரு ஏதோ ஒரு குரூப்ல டெலகிராம் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல அஜில் பிளாட்ஃபார்ம்ல ஏதோ ஒரு இதுல இருக்கோம்னா
நம்ம டைம் எடுத்துட்டு பக்கத்துல சைட்ல ஒரு டைம் எடுத்துட்டு பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. இப்போ ஒன்றும் அது ஒன்றும் பெரிய லெவல்ல ஒன்றும் பெரிய இது கிடையாது. ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் பண்ணிடலாம். இப்போ ஒன்றும் என்னன்னா அவங்களுக்குள்ளார ஒரு ஷைனஸ் இருக்குல்ல, அதை தான் கம் அவுட் பண்ணும். இப்போ எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் இது நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். இந்த ஃப்ரெஷரா இருக்கும் போது தான் அந்த ப்ராப்ளம் வரும். இப்போ நம்ம ஒரு 2 இதை கடந்து வந்துட்டோம்னா, 2 கம்பெனியை கடந்து வந்துட்டோம்னா, 2 கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துட்டோம்னா, ஒரு ரெண்டு ட்ரிப் பேப்பர் போட்டு 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோம்னா தனியா ஒரு தைரியம் வந்துரும். அந்த ஃபர்ஸ்டா பண்ணும்போது மட்டும் தான் நமக்கு இந்த தைரியம் இதெல்லாம் ப்ராப்ளம். மேக்ஸிமம் எல்லாரும் ஃப்ரெஷர்ஸ் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தைரியம் வந்துட்டுனா பேசுறதுக்குலாம் அந்த ஷைனஸ்லாம் நம்மள ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் வந்து ஈவன் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. இது வந்து நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அவங்க பார்த்த ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பாங்க. நான் என்ன ரிக்ரூட்மெண்ட் டீம்லயும் இருந்திருக்கிறதுனால நிறைய பேருக்கு நான் அதை பார்த்திருக்கேன். நான் எல்லாத்துலயுமே நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி தான் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணும்போது நிறைய லெவல்ல நான் பார்த்திருக்கேன். அப்ப வந்து என்னன்னா ரொம்ப நான் அப்ப அவங்கள்ட்ட சொல்றது ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாகும் தண்ணி குடிங்க, உங்களுக்கு சொல்ல வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அது எங்க மேனேஜர் தான் இருப்பாங்க. நான் ரிக்ரூட்மெண்ட் பண்ண மாட்டேன், அசிஸ்ட் தான் பண்ணுவேன். அவங்களுக்கு பேப்பர் எடுத்து வைக்கிறது, அவங்களை இங்க உள்ள கூட்டுறது, இந்த ரூம்ல இந்த ரூம்க்கு அனுப்புறது, இதே மாதிரி அசிஸ்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு சொல்ற ஒரே வார்த்தை என்ன சொல்லுவேன்னா, நல்லா வாட்டர் குடிங்க, நல்லா தைரியமா போய் பேசுங்க, உங்களால தெரிஞ்சதை பேசுங்க, போல்டா பேசுங்க, நீங்க படிச்சிருக்கவங்க படிக்கீங்கன்னா பயப்படாதீங்க. இந்த தைரியம் வர்றது வந்து என்னன்னா இங்கிலீஷ் கொடுக்கும். அது எப்படின்னா நம்ம வந்து அது 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 பயப்படாம அந்த ஒரு மாதிரி வெக்கப்படாம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதாவது என்ன சொல்றதுக்கு ஒரு கான்பிடென்ட் கொடுக்குது இங்கிலீஷ். நான் வந்து பாத்திருக்கேன். அது வந்து எப்படி கன்வே பண்ணணுங்கிறத இன்னும் வந்து பெட்டரா பாலிஷ் பண்ணிக்கலாம். நான் எந்த கிளாஸும் போல எதுவும் போல அப்படியே பேசி பேசி என்னமோ வந்துருச்சு. ஆனா நான் இன்னைக்கு நான் பெட்டரா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏதோ சமாளிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்ல முடியும். ஆனா நிறைய எல்லாம் சீனியர் கூடயும் பேசிட்டு இருக்கேன். அதான் அப்படிதான் போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து பெரிய லெவல்ல கிளாஸஸ் எல்லாம் போனது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படியே பேசி பேசி அப்படியே ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்கு ஜி. ஆனா ஏன்னா டெக்னிக்கலா நீங்க உங்களோட இதுல பாத்தீங்கன்னா நீங்க அழகா நீங்க நிறைய கரியர் ஜம்ப் பண்ணிருக்கீங்க. சோ ஒரு இதுல இருந்து இன்னொரு டெக்னாலஜிக்கு மூவ் ஆயிருக்கீங்க, லேர்ன் பண்ணிருக்கீங்க இல்லையா? டெவாப்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிட்டு புதுசா இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிராக் பண்ணிருக்கீங்க. அடுத்து டேட்டா இன்ஜினியரிங்ல உங்களுக்கு நிறையவே தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சதுனால லாஸ்ட் வீக் நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணதுனால உங்களை பத்தி இப்ப கொஞ்சம் பேக்ரவுண்ட் தெரிஞ்சது. அப்போ அது படிக்கிறதுக்கோ இல்ல வந்து நமக்கு இன்டர்வியூலயோ அப்பெல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் பிரச்சனையா இல்லையா? நீங்க நீங்க சொன்னீங்க இன்னைக்கு வரைக்கும் நான் இப்ப நான் சொல்றேங்க ஜி, நான் இன்னைக்கு வரைக்கும் வந்துங்க ஜி, நான் இங்கிலீஷ் வந்து பெஸ்ட்னு சொல்ல முடியாது. நான் இன்டர்வியூ வந்து ஃபேஸ் பண்ணும் போதுக்குள்ளே எனக்கு அந்த பயம் இருக்கு. அந்த பயம் தான் நம்மள வந்து காப்பாத்தும். ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா? நான் வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு பயம் இருக்கும். நான் ஒரு இன்டர்வியூல போய் உட்காந்தேன்னா இத்தனை இதை கடந்து வந்துட்டேன் அப்படின்லாம் எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும். நான் எப்ப வந்து புதுசா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி தான் அந்த பயம் தான் நம்மள வந்து நம்மள கடத்தி இழுத்துட்டு போகும். அந்த பயம் வந்து எல்லா விஷயத்திலும் நமக்கு இருக்கணும். அந்த 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 பயம் எப்படின்னா நம்மள வந்து அந்த ஒர்க்கை வந்து கரெக்டா செய்ய வைக்கும். நான் இன்னைக்கும் வந்து சில ஒர்க் எல்லாம் செய்யும் போது அது ரொம்ப பயந்து பயந்து செய்வோம். அது இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா இருக்கும் போது அது ஒரு டவுன் டைம் கேட்கிறோம், ஒரு இம்பார்ட்டன்டானது இதா இருக்குன்னா அந்த பயம் தான் நம்மள வந்து கரெக்டா எட்ஜ் வரைக்கும் கொண்டு போய் நம்மளோட நேம் வாங்கி கொடுக்கும். அது 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 வேற ஒண்ணு. ஆனா வந்து அந்த பயத்துல நம்ம கரெக்ட் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள். அதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம என்ன பயப்படுறோம், எப்படி சரி பண்றோம், அந்த பயத்திலேயே இருக்கக்கூடாது. அதான் விஷயம். நான் வந்து நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், நான் இங்கிலீஷை வந்து எனக்கு கன்சிடர் பண்ணதே கிடையாது இன்டர்வியூல. நான் சொல்ற வார்த்தைகளை தான் அவங்க வந்து டெர்மினாலஜி வேர்டு இருக்கு பாத்தீங்களா, நான் கரெக்டா சொல்றேன்னா அந்த கரெக்டா அதாவது சென்சிபிளா இருக்கான்னு பாப்பாங்க. இப்ப டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் எப்படி பாப்பாங்கன்னா அவங்க கேக்குற இப்ப எல்லாருமே வந்து வாட் இஸ் வாட் எல்லாம் கேட்கறது இல்ல, ரியல் டைம் சினாரியோ தான். இப்ப சப்போஸ் இப்படி நடந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ரியல் டைம் சினாரியோ தான் கேக்குறாங்க. ரியல் டைம் சினாரியோங்கிறது தேர் இஸ் நோ ப்ரிப்பரேஷன். நம்ம வந்து அந்த நேரத்துல ஸ்பான்டேனியஸா நம்ம சொல்றது, நம்மளுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி நம்ம அவங்களுக்கு சொல்றது. அப்படிங்கும் போது அங்க என்ன பண்ணணும்னா அந்த டெர்மினாலஜி வேர்டை கரெக்டா மிஸ் பண்ணாம அது சேஞ்ச் ஆகலங்கிற ஒரு கரெக்டான வார்த்தையை அந்த வார்த்தை அங்க என்ன சென்சிபிளா இருக்கு அதை வந்து கரெக்டா சொன்னோம்னா அங்க வந்து கிராமர் பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம அதோட அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு நம்ம சொல்ற ஆன்சர் வந்து சென்சிபிளா கரெக்டான வேர்ட்ஸா போய் எதுக்கா இருந்தா அந்த டெர்மினாலஜி வேர்டு தான் பார்ப்பாங்க, என்ன யூஸ் பண்றோம். இப்போ அன்னைக்கு டேட்டா இன்ஜினியரிங்ல கமிஷனிங்கிற வேர்டு சொன்னாங்க. கமிஷனிங்கிற வேர்டு என்னன்னா நாங்க என்ன அதுக்கு முன்னாடி கமிஷனிங்கிற வேர்டு என்ன யூஸ் பண்ணியிருந்தோம்னா இபிஎஸ் வால்யூம் வந்து பில்ட் பண்றது. எங்களோட டெவாப்ஸ் இதுல என்ன டெர்மினாலஜி வேணா இபிஎஸ் வால்யூம் வந்து மவுண்ட் பண்றது அப்படிம்பாங்க. ஆனா இங்க அன்னைக்கு டேட்டா பேஸ்ல வந்து கமிஷனிங் பண்றது அப்படிங்கிற. சோ அந்தந்த இதுக்கு நம்ம வந்து அப்போ ஒரு பாலிஷ் பண்ணிக்கலாம் அந்த டெர்மினாலஜி வேர்டு.
வேர்டு. இப்போ வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி டெர்மினாலஜி வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ காஃப்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா டாபிக் அது மாதிரி டெர்மினாலஜி. அப்ப அது அது என்ன அங்க பண்ணுது, அந்த மாதிரி கரெக்டான டெர்மினாலஜி வேர்டு அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம்னா இது சென்சிபிளா இருந்ததுன்னா, அந்த ஆன்சர் வந்து சென்சிபிளா இருந்ததுன்னா அதை பத்தி கிராமர் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இது வந்து நான் இன்டர்வியூல நான் பண்ணது. இது எப்படின்னா நிறைய படிக்க, நிறைய கொஸ்டின் கேட்க, நிறைய பண்ணதான் டெக்னிக்கலா இதாகும். ஆனா ரிட்டன் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம மேக்சிமம் நம்ம இன்டராக்ட் பண்றது வந்து சீனியர் கூட அப்ரூவல் வாங்குறதுக்கோ எதுக்கோ தான் நம்ம இன்டராக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம என்ன சொல்ல வரோங்கிற கருத்தை வந்து கரெக்டா அங்க புட்டப் பண்ணும். அப்ப புட்டப் பண்ணி தான் அப்ரூவல் வாங்கணும். ஏன்னா இப்ப எல்லாமே நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பண்ணிட்டு இருக்கோம். இமெயில் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணி அதை அப்ரூவல் வாங்கி வச்சுதான் பண்றோம். அவங்க ஓரலா வந்து செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செய்ய போறது இல்ல. அப்ரூவல் வாங்கி வச்சாதான் பண்ண. ஏன்னா இங்க இதெல்லாம் வந்து கோடிக்கணக்கான பிசினஸ் போயிட்டு இருக்க. அந்த பிசினஸ்ல போயிட்டு அப்ரூவல் இல்லாம நம்ம பண்ண மாட்டோங்கிறது நமக்கே தெரியும். சோ நம்ம இண்டிவிஜுவலா முன்னேறணும், நம்ம இண்டிவிஜுவலா நம்ம அப்லிஃப்ட் ஆகணும்னா கம்யூனிகேஷன் வந்து ஒன் ஆஃப் த வைட்டல் ரோல். அது வந்து நான் இப்படி இருக்க, நீங்க இப்படி இருங்கன்னு சொல்ல விட என்னை விட நான் வந்து சமாளிச்சுட்டு இருக்கேன்னு தான் சொல்றேன். நான் வந்து ஏன்னா நான் வளர்ந்து வந்தது அவ்வளவுதான். நான் போய் அதுக்காக நான் வேற இங்கிலீஷ் மீடியம் மாத்த முடியாது. நான் என்னோட சேஞ்சஸ் பண்ணிக்க முடியாது, எதையுமே ஆனா நான் என்ன உருவாக்கி நானாவே ஒண்ணு ஒன்னா சேஞ்ச் பண்ணி இது பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்னன்னு ஒரு ஃபார்முலா கத்துக்கிட்டேன். ஒரு இன்டர்வியூலயோ அந்த ஒரு ஃபார்முலா, இது எனக்கு இந்த ஃபார்முலா எனக்கு செட் ஆகும் அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். அதான் ரியலைசேஷன். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா எனக்கு அந்த மாதிரி செட் ஆகும் நான் நினைக்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. சூப்பர் ஜி. அது நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட். ஆக்சுவலா நீங்க சொன்னது அந்த கான்பிடன்ஸ், நீங்க சொன்னது எப்போ, ஏன்னா இங்கிலீஷ் இல்லாம ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கு. நீங்க இங்கிலீஷ் பேசுறவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்குது. நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப உங்களுக்கே ஒரு இங்கிலீஷ் ஒரு இதனால ஒரு சின்ன கான்பிடன்ஸ் லெவல் கம்மியா இருக்கு, இன்டர்வியூல பயம் இருக்கு அப்படின்னீங்க. அப்போ அந்த இது பேச தெரியாம இருக்கும்போதே நிறைய கொஞ்சம் டெக்னிக்கலாவும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறவங்க அதை எப்படி அவங்க சில பேர் வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுறதா, ஐ மீன் அது கிராமட்டிக்கலா கரெக்டா இல்லையான்னு நமக்கு தெரியல, பட் அவங்க வந்து நல்லா இதா பேசுறாங்க. ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷன் வந்து எப்படி நீங்க இதாகும், அதுலயும் கிராமட்டிக்கலா மிஸ்டேக்ஸ் இருக்கும் இல்லையா நமக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புறதுல. இப்போ உள்ள சினாரியோ ஓகே, நீங்க எப்படி அதை வந்து ஐ மீன் ஒரு சினாரியோவை நீங்க எப்படி அதாங்க ஜி, அது எனக்கு வந்து எதை சொல்றேன்னா, எனக்கு வந்து கிராமர் வந்து அடி வாங்கினது வந்து நான் வந்து படிச்சது ஃபுல்லாவே வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல்ல தான் படிச்சேன். மேக்சிமம் வந்து என்னோட 7th வரைக்குமே எனக்கு இங்கிலீஷ்ங்கிற ஒரு டீச்சர் இல்லாமலே தான் நாங்க படிச்சோம். 7th 8th வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சொல்றேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப பெருசாலாம் ஹிஸ்டரிக்கு சில சப்ஜெக்ட்லாம் டீச்சர்ஸ் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. நாங்க எங்களோட சினாரியோலும் அப்படிதான் படிச்சுட்டு வந்தோம். அப்போ வந்து இப்போ ஒரு 10th பிளஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் நேரத்துல தான் டீச்சர்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. இதனில வந்து எங்க அண்ணன் வந்து அண்ணனுக்கு ஆமா. வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து எனக்கு இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு அந்த பேசிக் வெக்காபுலரி வந்து டெவலப் பண்றது. அப்பெல்லாம் வந்து டிக்ஷனரி பார்த்து தான் ரெஃபர் பண்ணும். நம்மளுக்கு வந்து இப்பெல்லாம் கூகுள் ரெஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. நாங்க படிக்கும் போது சொன்னாலும் எனக்கு இப்ப ஏஜ் வந்து 39. அதனால உங்க ஏஜ் கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க, நான் கொஞ்சம் அதிக ஏஜ். அப்ப வந்து எனக்கு வந்து எனக்கு டிக்ஷனரி மூலமா தான் நான் ரெஃபர் பண்ணிட்டு அப்பதான் நான் அப்படிதான் படிச்சேன். இப்போ இப்போ எனக்கு என்னன்னா இப்ப உள்ள இதெல்லாம் தான் இன்னும் டெவலப் ஆயிருக்கும். நிறைய நேரங்கள்ல யோசிச்சிருக்கேன். இப்ப என் டாட்டர் என் சன் எல்லாம் படிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல ரெஃபர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க உடனே கூகுள் டிரான்ஸ்லேட்ல, என் பையன் அப்படிதான் பண்ணுவான். கூகுள் டிரான்ஸ்லேட்ல இங்கிலீஷ் டு தமிழ் பண்ணுவான். தமிழ்லாக்கு இங்கிலீஷ் டு தமிழ் பண்ணுவான். அப்ப பண்ணும்போது நான் நினைப்பேன் நம்மளுக்கு இதெல்லாம் இல்லாம அவனுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, அவனுக்கு கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் அவன் பிரெஞ்சுல படிச்சான். இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அங்கே படிச்சுட்டு இருந்தான் சிங்கப்பூர்ல. இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சதுனால அவனுக்கு கொஞ்சம் அந்த பிரெஞ்சு படிச்சுட்டு வந்ததுனால கொஞ்சம் தமிழ் லேக்கா. அப்ப ஓகே, அவன் இப்படி பண்ணும்போது நான் நமக்குலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம எவ்வளவு தேடுவோம் ஒவ்வொரு வார்த்தையும். அது தேடிட்டு நாங்க என்ன பண்ணுவோம்னா அப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவோம், புக்ல அதுக்கான மீனிங் எழுதிடுவேன், தமிழ்லயே எழுதி வச்சிருவோம். இப்போ ஒரு லாங் சென்டென்ஸா இருக்கும், மேக்சிமம் அதுக்கெல்லாம் புரியலன்னா அப்ப இதே மாதிரி தான் டெவலப் ஆயிப்பேன். எங்க அண்ணா அது ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியே போனது வந்து எனக்கு ஒரு ஜாப்ல எல்லாம் இனிஷியலா நான் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு நான் என்ன நினைச்சிட்டேன்னா எனக்கு பேச தெரியாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் அது மாதிரி பேசுனது இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. நான் வந்து எப்படின்னா அதான் பிஎஸ்சி கரஸ்பாண்டன்ஸ் போட்டுட்டு டிஸ்டன்ஸ்ல போட்டு நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட எக்கனாமிக்கல் கண்டிஷன் அப்போ அப்படி இருந்ததுனால நானே தான் படிச்சுக்கிட்டேன், நானே தான் வேலைக்கு போயிட்டேன். இப்படி பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு போராட வேண்டியதா இருந்துச்சு. எப்படியாவது இந்த ஜாப்ல நான் ஒர்க் பண்ணதே ஐடி கம்பெனில தான். ஃபர்ஸ்ட் போகும்போது டேட்டா பப்ளிஷிங் அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு அப்பெல்லாம் ஐடி கம்பெனி. அப்போ வந்து ஒரு பார்ட் டைமா கிடைக்கும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிடிபி சென்டர்ல இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன்.
அப்போ வந்து எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, எனக்கு ஒரு படிக்கிறதுக்கோ மத்தது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பண்றதுக்கோ எனக்கு ஒண்ணும் இது பண்ணல. ஆம், இப்ப எனக்கு வந்து அந்த ஸ்டெனோகிராஃபர் +2 வரைக்கும் நாங்க அங்க என்ன பண்ணேன், டியூஷன்லாம் நான் போனது கிடையாது. பயாலஜி குரூப்னா அப்படியே படிச்சுட்டே நான் வந்து ஸ்டெனோகிராஃபர் டைப் ரைட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க எனக்கு கிராமர்லாம் அடிபட்டுடுச்சு. ஸ்டெனோகிராஃபர் பண்ணும்போது ஸ்டெனோல வந்து நான் லோயர் டிவிஷனு. அங்கேயே வந்து எல்லாமே கிராமர்லாம் கரெக்டா நமக்கு அது எப்படி ஸ்டெனோவா உள்ளவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுல வந்து எனக்கு கிராமர், ரிட்டன் இங்கிலீஷ்லாம் எனக்கு நாங்க என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து டிக்டேஷன் மாதிரி பண்ணிடுவாங்க. வேர்ட்ஸ் படிப்பாங்க. நாங்க வந்து ஸ்ட்ரோக் எழுதணும். அந்த ஸ்ட்ரோக் எழுதிட்டு இங்கிலீஷ்ல நாங்க டைப் பண்ணி நாங்க எழுதின ஸ்ட்ரோக்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணி காமிக்கணும். அதை தான் அவர் வந்து எங்க இன்ஸ்ட்ரக்டர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. இதான் ஸ்டெனோகிராஃபருக்கு பண்ணுவது. அப்ப வந்து எங்களுக்கு அங்க உள்ள திரும்ப இதே ரிப்பீட்டேஷனா பண்ணும்போது எங்களுக்கு அங்க எரர்லாம் அங்க அடிபட்டுடும். என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன வருது, இப்படிதான் வருங்கிற ரூல்ஸ் வந்துரும். இது கூட இது வராது, இது கூட இது வரும் உங்களுக்கு அப்படின்னா அந்த ஒரு ஃபண்டமெண்டலா கிராமர் வந்து அந்த அது அது எனக்கு ஸ்டெனோகிராஃபர் அங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஸ்ட்ராங் ஆனிச்சு. ஆயிடுச்சு. ஆமா, நான் தான் இப்போ டிராஃப்டே அந்த டிரா பண்ணுவேன். ஸ்டெனோகிராஃபர்ங்கிற அந்த ரோலே இப்போ போயிடுச்சு இல்ல ஜி? நம்ம அந்த எஸ்டிடி பூத் ஆமா, போன மாதிரி எனக்கும் அந்த ஒரு மறந்துருச்சுங்க இதுவே ஜி. போயிடுச்சா? எனக்கும் மறந்துருச்சு. ஏன்னா நான் இந்த இதுல வந்ததுனால மேபி நான் திரும்ப இல்ல பண்ணனா அது உங்களுக்கு போயிடும். எவ்வளவு நீங்க பண்ண ஒரு இது வந்து ரிட்டர்ன்ல நீங்களே சொல்றீங்க பாருங்க. நான் மெசேஜ் இப்ப இன்னொரு டவுட் ஜி, நீங்க ஆன்சைட்ல எல்லாம் இது பண்றப்போ அப்போ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நிறைய யாருனாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த கொஸ்டின்ல. இது ஒண்ணு நான் தான் கேட்கணும் நீங்க தான் இருக்கணும் இல்ல. சித்ரா மேம் இது பண்றப்போ யூ ரைஸ் யுவர் ஹேண்ட், எனி ஒன் கேன் ஜாயின். இது நமக்கு உங்களுக்கு என்ன லெவல்ல இருக்கு நமக்கு இப்போ சித்ரா மேம் எனக்கு தெரிஞ்சதுனால நான் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன். பட் அவங்களோடது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறதுனால கீப்ஸ் ஆன் கண்டினியூங். அவங்களும் ரொம்ப வேல்யூபிளான இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஆன் சைட்டுக்குலாம் போறப்போ நமக்கு வந்து அதுக்கு தேவையா? ஏன்னா நான் எனக்கு வந்துங்க தெரிஞ்ச ஜி, ஆர்வம் இது பண்றப்போ நான் வந்து ஈவன் சிங்கப்பூர்ல போய் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனா அங்க இருந்துட்டு இந்தியா கம்பெனிக்கு தான் நான் அதாவது யுஎஸ் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணேன். ஆனா சிங்கப்பூர் அந்த இதுல மாதிரி எல்லாம் பண்ணல. எப்படின்னா இப்போ ஆஃப் ஷோரிங் இந்தியாவுல இருக்கு இல்லைங்களா, அத மாதிரிதான் அங்க போய் ஒர்க் பண்ணிருக்கேன். அது வந்து இந்தியன்ல தான் டாலர்ஸ், இந்தியன்ல தான் வந்து பேங்க்ல தான். அதாவது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணது இந்தியன் கம்பெனி தான் ஒர்க் பண்ணேன். ஆனா யுஎஸ் ப்ராஜெக்ட் ஓகே அத மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற மாதிரி தான் நான் அங்கேயும் போய் பண்ணேன். சிங்கப்பூர்ல வந்துட்டு ஆனா சிங்கப்பூருக்கு நான் பண்ணல. ஏன்னா டெபிடென்ட் பாஸ் அப்போ வந்து எனக்கு வந்து டிபி தான் இருந்துச்சு. அங்க ஒர்க் பண்ணும்போது சில ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஒர்க் பண்ண முடியாது, இந்த இந்த கேட்டகரி வரைக்கும் தான் ஒர்க் பண்ண முடியலாம், சில ரூல்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது மாதிரியே இத்தனை டாலர்ஸ்க்கு மேல தர ஓகே மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் தான் இபி, நான் வந்து டிபில தான், அப்ப டிபெண்ட் விசால தான் இருந்தோம். நான் என் பசங்க எல்லாம் டிபெண்ட், நாங்களாம் ஃபேமிலிலாம். சோ அப்ப வந்து சில கேட்டகரி இருக்கிறதுனால சும்மா ஜஸ்ட் போய் சின்ன குழந்தை நாங்களா இருக்கும்போது அப்ப தங்கிட்டு, இப்ப நாங்க வந்துட்டோம், குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய பசங்களா இருந்தோம். நாங்க வந்துட்டு என் ஹஸ்பண்ட் அங்க இருக்காங்க. இப்ப வந்து அங்க வந்து எனக்கு என்னன்னா எப்படி எனக்கு அப்ப இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் தேவைப்பட்டதுன்னா ஒருத்தர் கூட இன்டராக்ட் பண்ண தான் தேவைப்பட்டது. அங்க நிறைய தமிழ் பீப்புள் இருந்தாலும் நம்ம நார்த் இந்தியன் எல்லாம் வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கூட இன்டராக்ட் பண்றதுக்கும் நான் இப்ப ஆமா ஹிந்தி தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சில பேருக்கு வந்து வேற வேற வந்திருப்பாங்க. இதுல இருந்து கொல்கட்டால இருந்து வந்திருப்பாங்க, வேற வேற லாங்குவேஜ் பேசுறவங்க, அவங்க கூட கம்யூனிகேட் பண்றதா எனக்கு ரொம்ப பெருசாலாம் தேவைப்படல. ஆனா நாங்க தமிழ்ல தான். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் மேபி யுஎஸ் போனவங்க யூகே போனவங்களுக்கு வேணா கம்பல்சரி இருந்திருக்கலாம். வேணா அங்க அவங்க ஆப்ஷன் இருந்திருக்காது. அங்க வந்து அங்க ஓகே, அங்க வந்து ஆப்ஷன் இருந்திருக்கலாம். இப்ப வந்து இன்னொன்னு வந்து ஜி, இப்ப வந்து இங்கிலீஷ் ஒண்ணும் பெரிய விஷயமா குழந்தைங்கள இருந்து நல்லா இப்ப படிக்கிறவங்க, இப்ப லேட்டஸ்டா டெக்னாலஜி, நாங்கெல்லாம் ஓல்டு ஜென்ரேஷன், இப்ப கூகுள் எல்லாம் உள்ளவங்க நல்லாவே பேசுறாங்க. அது ஒண்ணும் எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு தோணுது. யாராவது பர்டிகுலரா அப்படி இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் டெவலப் ஆகிதான் அவன் இங்கிலீஷ் வேணாம்லாம் சொல்லவே மாட்டேன். கொஞ்சம் டெவலப் ஆகிங்கன்னா, ஏன்னா வொக்காபுலரிலயோ ஏதோ ஒண்ணு சேஞ்சஸ். கிராமர் வந்து 100% இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அட்மின்ல ஒர்க் பண்ண, அதனால எனக்கு அங்க கிராமர் தேவைப்பட்டது. டெக்னாலஜில ஒர்க் பண்ணும்போது அந்த கிராமரா கரெக்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா டெக்னாலஜி வேர்டு கரெக்டா யூஸ் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்க போயிட்டு நாட்டு இதெல்லாம் போய் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணீங்கன்னா அப்ரூவல் வந்து மாறி போயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். அதுவும் பாத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் சில ஒரு வேர்டு வந்து மாத்திரும். அதெல்லாம் நார்மலா உள்ளதுதான். நார்மலா உள்ளதுதான். நார்மலா உள்ளதா, அதுதான், அவ்வளவுதான். அதெல்லாம் நம்மளுக்கு லாஜிக்கா நம்ம யோசிக்க தெரியும் இல்லையா, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு தூரம் நம்ம டெக்னிக்கலா நமக்கு ஒர்க் பண்ண. ஒரு அடிப்படையான அறிவு நமக்கு இருந்தா, நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா இருந்தா நீங்க போதும். வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒருத்தர் யாரையோ ஒரு ரெஃபர் பண்ணீங்களே, அவரும் வந்து இன்னைக்கு ஆமா வந்து இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய டேலண்ட், இங்கிலீஷ் டேலண்டா தான் ஆமா இருப்பாரு. ஏன்னா ஆமா ஆமா அந்த இனிஷியலா மேடம் ஸ்ட்ரகிள். ஆனா நேத்துக்கு நான் அவங்க கிட்ட பேசுறப்போ, அவங்க அந்த எக்ஸாம்பிள் அவங்க இது சொன்னோடனே நாங்க பேசினப்போ அவங்க கிட்ட கேட்டோம். அவங்க வந்து ஒரு 15 அவங்க வந்து பிரஸ்லயும், இந்தியன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலயோ இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஐடி கம்பெனில அதுல அந்த ஹெச்ஆர் இதுல மேனேஜ்மெண்ட் இதுல இருக்கு. அவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி நாளைக்கு ஒரு பிரசன்டேஷன் இருந்ததுனால இன்னைக்கு அவங்களால ஜாயின் பண்ண முடியல.
சோ அவங்க தான் அந்த இது சொன்னாங்க. சோ என் பாஸ் வந்து அவர் பேர் நெப்போலியன் பேரு. அவர் வந்து கிளைண்ட் கால் வர்றப்போ இந்த பையன் கிட்ட வந்து உட்காந்துக்குவாரு. அவர் வந்து அந்த காலை பேசிட்டு இவன்ட்ட என்னன்னு சொல்லுவாரு. இவன் வந்து கரெக்டா சொல்லிடுவான். சரிங்க ஜி, நம்ம 2 பேர் தான் அவங்க பேசிட்டு வந்து இருக்கோம். யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. யாருக்காவது அவங்க பேச சொல்லுங்க ஜி. நம்ம வாயை மூட்டு உட்காந்துக்குவோம். நீங்க யாராவது சித்ரா பேசுங்கப்பா மேமோட ப்ளீஸ். இந்த 1-to-1 இன்டர்வியூவா இருந்தாலும் நல்லதுதான். சங்கர் சார், சத்யசீலன் சார், தினேஷ் சார். கணபதி, ஹாய் ஹாய் நீங்க உங்களோட ஹாய் சார். சார் லாஸ்ட் வீக் ஹாய் ஜாயின் உங்களோட பண்ணணும்னு இது பார்த்தேன். சொல்லுங்க. சொல்லுங்க சார் கேக்குதுங்களா ப்ளீஸ். சார் நான் பேசுறது? அதான் கேக்குது லாஸ்ட் வீக் கேக்குது ஜாயின் கிளியரா பண்ணலாம்னு கேக்குது. பார்த்தேன், பண்ண முடியல. ஸோ அதான் தெரியல இப்போ அவங்க சித்ரா மேம் பேசுனது கேட்டேன். மோரல்லஸ் எனக்கும் சேம் அதே பிரச்சனை தான் இருந்தது ஆரம்பத்துல. டோட்டலி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஐடிக்கு கன்வெர்ட் ஆனவன். அரௌண்ட் 7 இயர்ஸ் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஐடிக்கு கன்வெர்ட் ஆகணும். வந்து அதுக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க என்னோட கம்பெனி வந்து ஓகே. என்னன்னா ஒரு சவுதி பிளஸ் அமெரிக்கன், சவுதி அராம்கோன்பாங்க. ஸோ ம். அப்படி ஒரு கம்பெனி அது. அங்க ஒர்க் பண்றவங்க மோஸ்ட்லி அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட நான் வந்து எப்படின்னா நான் எப்படி பேசுவேன்னா அவங்களோட லிங்குவிஸ்டிக் எப்படி இருக்கு, அவங்க என்னதான் பேசுறாங்க, அவங்க எடுத்த உடனே ஒரு பேட் வேர்டு பேசிட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஓ உள்ளவங்க. அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நான் ஸ்ட்ரகிள் ஆன விஷயம் என்னன்னா, நம்ம அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, வேற மாதிரி எப்படி ஆமா. பேசணும், அவனுக்கு எப்படி புரிய வைக்கணும், அவனுக்கு நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல நான் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பேசிட்டு இருப்பேன் நான். அது இப்போ அப்புறம் நான் அகைன் ஐடிக்குள்ள வந்துட்டேன். நான் 2021 தான் வந்தேன் நான் ஐடிக்குள்ள. வரும்போது நான் பட்ட ஸ்ட்ரகிள் என்னன்னா, நான் ரிட்டர்ன்ல செம்ம அடி வாங்கினேன். நான் ஒரு மெயில் பண்றதுக்கு சாதாரண ஒரு சின்ன அப்ரூவல் 4 லைன் அப்ரூவல் வாங்குறதுக்கு நான் வந்து 1 hour டைம் எடுத்துப்பேன். அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதான் அது நான் இப்ப ஆக்சுவலா பாதியில இருந்து நான் கேக்குறேன். அவங்க இந்த பாயிண்ட் சொன்னாங்களா தெரியல. அவ்வளவு நேரம் அடி இந்த வாங்கி பாயிண்ட் அவங்க சொன்னாங்க. நம்ம ஒரு மெயில்ல நீங்க வந்து தப்பா போட்டு இது பண்ணீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராங் பாயிண்ட் அவங்க ஆமா. சொன்னது. மெயில்ல நான் லக்கிலி நான் வந்து அது நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஓரல் இதெல்லாம் பெருசா எனக்கு அந்த அளவுக்கு ஒண்ணுல சார் ஆக்சுவலா ஒரு சின்ன சொல்லுங்க. நான் ஒரு 4 கொஸ்டின் கேட்கணும். கேளுங்க நான் நீங்க. 2021 லாக்ஸ் டாஜன் ஒரு டெக்னாலஜி இருக்குல்ல, ஒரு 4 கொஸ்டின் நான் கேட்கணும் ஒரு பொண்ணு கிட்ட. அதை நான் அந்த 4 கொஸ்டினுக்கு நான் பட்ட கஷ்டம் வந்து அப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு. இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் வெர்பல்ல ஸ்ட்ராங் ஆயிப்போம், ஸ்பீக்கிங் நெக்ஸ்ட் பார்த்துலாம் சொல்லிட்டு வெர்பல் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமா கன்ஜெக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் பண்ண பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒண்ணுதான். கன்ஜெக்ஷனை பார்த்து என்னோட கண்டென்ட் எலாபரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு 1 year நல்லா பழகிருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நான் கொஞ்சம் பெட்டரா பண்றேன். ஆனா அந்த ஸ்பீக்கிங் வரும்போது என்ன என்ன நடக்குதுன்னா, என்னோட கிளைண்ட் வந்து கனடா. அவனுக்கு வந்து என்னன்னா, அவன் இங்கிலீஷ் நல்லா பேசுவான். அவனுக்கு வந்து கிராமட்டிக்கல் சரி எல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணுவான் அந்த பையன். ஒரு சில அங்க மோஸ்ட் ஆஃப் த இது வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. அப்படிங்கிற போது நான் மோஸ்ட்லி நான் வந்து கிளைண்ட் கால நான் பேச மாட்டேன். ஆனா நான் லிசன் பண்ண வரைக்கும் நான் சொல்றேன் என்னன்னா, அவனோட பல்ஸை பிடிச்சி பேசணும். பல்ஸ் மீன்ஸ் என்ன சொல்ல வரோம்னா, அவனுக்கு அவன் என்ன பிரச்சனையில வந்திருக்கான், அவன்கிட்ட நான் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே நான் ப்ரிப்பேர் ஆகணும். எங்களுக்கு ஒரு டிவிடி கால்பாங்க, டேட்டா வேலிடேஷன் டெஸ்ட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவான்னா, கஸ்டமர் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒரு அப்டேட் பண்ணுவான். நான் ஆக்சுவலா பேக் அண்ட் இன்ஜினியர், நான் டேட்டா இன்ஜினியர் ஒர்க் பண்ணிருக்கேன், பிளஸ் டெவலப்ஸாவும் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். நாங்க ஃப்ரண்ட் எண்ட்ல இப்போ ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு சிம்பிளா சொல்லிடுவாங்க, பேக் சைட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா பாருங்கன்னு. அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும். அந்த ஒரு அந்த பல்ஸை மட்டும் பிடிச்சிட்டா போச்சு. ஐடில யாரு வேணா சர்வே பண்ணிடலாம். நீங்க நம்ம இங்கிலீஷ் வந்து பேசணும் கூட ஆக்சுவலா சப்போர்ட் எங்களுக்கு வந்து 80% சப்போர்ட் பண்ணாங்க. அப்படிங்கும் நான் கண்டிப்பா பேசிதான் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. பண்ணிட்டு இப்போ நீங்க சொல்றப்போ எங்க இதுல அவர் வந்து மேனேஜர் லெவலுக்கு வந்துட்டாரு. கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ல அவருக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை. தமிழ்ல பேசுவாரு. தமிழ்லயுமே அவர் ரொம்ப குவைட்டா தான் இருந்துக்குவாரு, ரொம்ப பேச மாட்டாரு. ஐ மீன், ஆனா எல்லார்ட்டையும் அமைதியா இது பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு என்னன்னா எல்லா ஸ்கில்லும் பிசினஸ். அவர் வந்து நான் சொல்றது சேல்ஸ்ல இருந்து, நான் ஐடி தான் அந்த இது சொல்றது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி. உங்க லிஸ்ட்ல வராது, ஐடி கேட்டகரியில வராது. பட் பிசினஸ்லாம் இந்தியா லெவல்ல ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு யூஎஸ்லாம் அவருக்கு அதுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த ட்ரிப் எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த லெவல் அச்சீவ் பண்ணிடுவாரு.
ஆனா என்ன ஆச்சுன்னா, ஓகே. இவருக்கு பாஸா வர்ற வரைக்கும் இவர் அளவுக்கு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியே தெரியாது. இவருக்கு இந்த கம்யூனிகேஷன், இந்த இங்கிலீஷ், எஸ்பெஷலி இங்கிலீஷ் இதுல. சோ அப்போ என்னாச்சு, இவரை ஆமா வச்சு ஆமா. அவங்க எல்லாம் மேல இருந்துட்டு இருக்காங்க. இவருக்கு அந்த அடுத்த லெவல் இப்போ மிட் லெவல், கீழ் லெவல்ல சமாளிக்கிறாங்க. அடுத்த லெவலுக்கு நமக்கு கண்டிப்பா தேவையா இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? மெயின் வந்து ஒரு greeting ப்ராப்பரா பண்ணுங்க. இப்போ நான் ஒரு அப்ரோச்சபிள்னா நான் ஒரு கிரீட்டிங்ஸ் கரெக்டா கொடுக்கணும். கிரீட்டிங்ஸ்ல அவங்கள்ட்ட ம், பேசணும். அந்த மாதிரி ஒரு ம், லெவல் வரும்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பேர் லாகில இருக்காங்க. எடுத்த உடனே ஹாய் ஹலோ ஜான் அப்படிலாம் சொல்லவே கூடாது. அந்த ஒரு ம். ஃபர்ஸ்ட் கிரீட்டிங்ஸ் வச்சிடணும். என்னப்பா நல்லா இருக்கியாப்பா அந்த மாதிரி இங்கிலீஷ்ல கேட்டணும். நான் அந்த மாதிரி இருந்து வர சொல்லிட்டு அந்த அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அவங்களோட ஜி பேக்ரவுண்ட சொல்லி இப்போ நான் வந்து பிசினஸ் சத்யசீலனா, எக்ஸ்கியூஸ் மீ சத்யசீலன், இந்த இதுல நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ நீங்க யூகே கிளைண்டா இருந்தா நிறைய பேர் யூகேல யாராவது இருக்கீங்களா, யூகே கிளைண்ட் யாரையாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லுங்களேன். அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த நீங்க சொல்றீங்களே கிரிட்டிங்ஸ்ல வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா, அது வந்து எப்படின்னா யூகே கிளைண்ட் நான் லியான் ஒயின்னு ஒருத்தர்கிட்ட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கேக்குதுங்களா? ஹலோ. கேக்குது கேக்குது. ஓகே ஓகே. அங்க அவர் வந்து எப்படின்னா ஒரு வெப் டிசைன் டெவலப்மெண்ட்ல ஒரு 5 இயர்ஸ் இருந்தாரு. அது ஒரு யூகே பேஸ்ட் கம்பெனி. அது அவர்கிட்ட 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணா நான் வந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டியது அங்க லியான் ஒயின் ஒருத்தர். அவர்கிட்ட வந்து இது வந்து என்ன சொன்னா யூகேக்கு மேக்ஸிமம் இது செட் ஆகுமான்னு தெரியல. நான் நிறைய யூகே ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். அதனால நான் நிறைய கிளைண்ட் கூட நான் வயர் ஃப்ரேம் பண்ணிட்டு கிளைண்ட் கூட தான் நான் இன்டராக்ட் பண்ணி அவங்க அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த டிசைனே டெவலப் பண்ணுவோம். வெப் டிசைன் டெவலப்மெண்ட்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு வயர் ஃப்ரேம் மாதிரி ஒரு டிசைன் பண்ணிடுவோம். ஒரு 2-3 டிசைன் பண்ணி வச்சுட்டு ஒண்ணா காமிச்சு அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் இமெயில. அதை அவங்க பார்த்துட்டு அப்ரூவல் ஆகிட்டு அங்க வந்து சில இந்த கலரை மாத்துங்க, இந்த லோகோ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப டிஸ்கஷன் நடக்கும். டிஸ்கஷன் நடக்கும் போது அங்க அவங்க சொல்ற அக்சென்ட் எங்களுக்கு புரியாது. நாங்க அப்போ வந்து அப்ப சார்ட் பண்ணிட்டு அப்ப ஸ்கைப் இருந்துச்சு. அப்ப ஸ்கைப்ல வந்து சார்ட் பண்ணி அப்படி பேசிட்டு இருக்கோம். அங்க வந்து நம்ம வந்து இப்ப நீங்க சொல்றீங்களா எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, இந்த இதெல்லாம் பண்ணா பட்டர் அடிக்காதீங்கன்னு ஓப்பனா என்ன சொல்லுவாங்கன்னா, டோன்ட் ட்ரை டு மேக் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி, அதாவது நம்ம அங்க பட்டர் அடிக்கிறோம் ஜாம் தடவுறோம்னு சொல்றோம் இல்லைங்களா, அத மாதிரி அவங்க ஒரு வெர்ஷன் சொல்லுவாங்க. சில பேருக்கு அது சூட் ஆகும். கிரிட்டிங்ஸ்னு சொல்றீங்க இல்லைங்களா, நம்ம எங்கேயுமே வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நான் என்ன சொல்றேன்னா, சில பேர் இந்த டீம் லீடர் கூட வந்து அந்த அப்ரைசலுக்காக ஒண்ணு சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. கடைசியில வச்சு செஞ்சிருவாங்க டீம் லீடர்லாம். இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு நம்ம அங்க அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு அதான் லெவலு, அவங்களுக்கு அவ்வளவுதான் இது கொடுக்கணும், மரியாதை இவ்வளவுதான் கொடுக்கணும்னா அந்த மரியாதை கொடுக்கணும். ஆனா மரியாதை கொடுக்காம இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, நம்ம சீனியரா இருக்கணும், அவன் படிச்சவனா இருக்கணும் படிக்காதவனா இருக்கணும், நமக்கு அந்த இடத்துல சீனியர், அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை கொடுத்துட்டு நம்ம பாட்டிலே மூவ் ஆயிட்டே இருக்கலாம். இப்ப இவங்களுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இது பண்ணிக்கிறது, அவங்களுக்காக ஒரு க்ளோஸ் ஆயிக்கிறது அப்படின்னு போயிட்டு அங்க அவன் ரெஸ்பெக்ட் பண்ணுவான். நம்ம ஆபீஸ்ல 2 விஷயம் புரிஞ்சுக்கணுங்க ஜி. இங்க நான் ஒரு இது சொல்றேன். இப்போ வந்து ரிலேட்டிவ் சர்க்கிள்ல அன்பை கொடுக்கணும், இங்க ஆபீஸ் சர்க்கிள்ல ரெஸ்பெக்ட கொடுக்கணும். ரெஸ்பெக்ட மட்டும் கொடுத்துட்டு போயிட்டு இருங்க. வந்து கிரீட்டிங்ஸ் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னா அவன் பற்ற தடவை நீங்க சொல்றது வந்து சில விஷயத்துல ஒத்து வராதுங்க ஜி. சத்யா சொன்னாங்க இல்லைங்களா, கிரிட்டிக்ஸ் எங்க நான் ஒரு மீட்டிங் லீடர் ஒரு போர்டு மீட்டிங் இருக்கு, என்ன வந்து அங்க வந்து இது பேச சொல்றாங்க. நான் தான் அங்க வந்து ஒரு நான் தான் பிரசன்டேஷன் கொடுக்கணும் ஆர் ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் பண்ண சொல்றாங்க. ஏதோ ஒரு நீங்க கருத்தை வந்து பேசுங்கன்னு சொன்னோமா, குட் மார்னிங் ஆல் குட் வந்து அப்ப வந்து பேசிட்டு நம்ம போலாம். ஆனா ஒரு 1-to-1 இருக்கும் போது நீங்க நார்மலாவே பாத்தீங்கன்னா குட் மார்னிங் ஜின்னு சொல்லிட்டு அதோட போயிட்டே இருக்கலாம். சில விஷயங்கள் வந்து முகத்துக்கு நேராவே கலாய்க்கிறவங்க இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளே எடுத்துங்க, சில நேரங்கள்ல இப்படி இருப்பாங்க. நமக்கு அங்க வந்து ரெஸ்பெக்ட் மட்டும் கொடுக்கணும். அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஒண்ணுக்குள்ளே மிஸ் பண்ணாம அவங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டீங்கன்னா வச்சு செஞ்சிருவாங்க. சில பேரை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்க கூட நமக்கு கீழே உள்ளவங்களும் வேணா ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கலாம், மேல உள்ளவங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணோம்னா எப்ப வந்து செய்யணுமோ செய்வாங்க. அது நீங்க ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அது வந்து அவங்க வந்து அதுல வந்து அவங்க நம்ம கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பரா இல்லங்கிற மாதிரி இல்ல ப்ராப்பரா இல்லங்கிறதே இல்ல. அதெல்லாம் வந்து எப்போதுமே அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அவங்க ஏதோ அவங்களுக்கு ஏதோ மனசுல உள்ள இருக்கும்.
அது வந்து ஒரு மாதிரி காமிப்பாங்க, அதை வந்து சொல்ல மாட்டாங்க யாரும். இது வந்து எப்படின்னா எதனால செஞ்சாங்க எதனால பண்ணாங்கன்னு உங்களுக்கு புரியாது. நம்ம வந்து நான் இது வரைக்கும் நான் யாருமே அவங்க சீனியரா இருக்கும் போது அந்த சாருங்கிறத குறைக்க மாட்டேன், ஜிங்கிறத அதை குறைக்க மாட்டேன். அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலயும் வந்து அவங்களை வந்து க்ளோஸ் ஆகும்னு நான் நினைக்கவே மாட்டேன். அவங்கதான் அவங்க வந்து ஒரு சீனியரை வந்து நான் வந்து எந்த விதத்திலயும் வந்து போய் இதாக்கிக்கிறது பர்சனலா எதுவுமே மேடம் அவங்கள அப்படியேதான் வச்சுப்பேன். அவங்க நம்மள்ட்ட வரணும். ஒரு திருக்குறள் நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது. அந்த முதல்வன் படத்துல கூட அவர் சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா, அந்த எப்படி நீங்க வந்து ஒரு பாஸ் கிட்ட இருக்கணும்னா, அந்த அகலாது அணுகாது தீக்காய்வார் போல, ரொம்ப பக்கத்துலயும் போயிடக்கூடாது, ரொம்ப தள்ளியும் போயிடக்கூடாது, அந்த குளிர் காயிற மாதிரி பக்கத்துலயே இருந்து. சோ அத மாதிரி நீங்க சொல்லுங்க. அப்படி நம்ம ஜூனியரை வந்து ரொம்ப க்ளோஸா நம்ம அது வந்து வயசு பார்க்க வேணாம், இது பார்க்க வேணாம், ரொம்ப க்ளோஸா போய்க்கலாம். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து நம்மள்ட்ட ஏதாவது அவங்க அப்ரைஸ் இது பண்ண போறதில்ல, இது பண்ண அவங்க கூட நம்ம எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிக்கணும், எங்க அந்த ஒரு வேரியன்ட் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு வந்து யார்கிட்ட வந்து பேசணும். சில பேர் வந்து பேசியே என்ன சொல்லுவாங்க, பட்டர் தடவியே பேசுறோம். அத மாதிரியும் ரொம்பவும் பேசிக்க கூடாது. இப்ப மேடம் இப்ப நம்ம இதுல நிறைய சாரி டு இன்டரப்ட் இந்த இதுல இப்ப நம்ம நிறைய ஸ்டேட்ல இருந்து ஜாயின் பண்றாங்க இல்லையா, நார்த் இந்தியால இருந்து, அப்புறம் கர்நாடகால இருந்து, ஆந்திரால இருந்து. சோ இந்த மாதிரி வேற ஸ்டேட்ல இருந்து வர்றவங்க, அப்போ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஜென்ரலா தமிழ் பீப்புளோட இங்கிலீஷ் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் எல்லாம் ஓவராலா இந்தியன்ஸ்ல மலையாளிஸும் தமிழன்ஸும் தமிழ் பீப்புளும் ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்கங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் இது இருக்குது. ஸோ நீங்க இப்போ பாத்தீங்கன்னா டாப் லெவல்ல ப்ரீமியம் அந்த பெரிய பெரிய கம்பெனி சிஇஓஸ் எல்லாம் இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, தமிழ்காரங்களே இருக்காங்க. ஸோ அப்போ அந்த அந்த ஸ்கில் அவங்களுக்கு வந்து அதுல நீங்க அந்த மாதிரி டாப் மேனேஜ்மெண்ட் பீப்புள் எல்லாம் மீட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அவங்களோட பேக்ரவுண்ட் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ண முடியுமா? அதுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களோட இது எப்படி இருக்குது? ஸோ அந்த இதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு மிட் லெவல், ஏன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல யூ சி மெனி பீப்புள் கரியர் லெவல்ல அதான் எக்ஸ்பீரியன்ஸ்னா பெருசா ஒண்ணும் இல்லைங்க. ஐடில எல்லாம் வந்து ரொம்ப சின்ன லெவல்ல தான் நான் பார்த்ததுல ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லல. ஓகே ஓகே இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு புரியுதுங்க ஜி. நான் இது வந்து நான் அட்மின்ல ஒர்க் பண்ண பாத்தீங்களா, அட்மின்ல நான் ஒர்க் பண்ணும் போதே வந்து கான்ட்ராக்டா எல்என்டில தான் ஒர்க் பண்ணேன். எல்என்டிங்கிறது பெரிய கன்சல்டி, அது இசிசி டிவிஷன், அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான இருக்கிறதுனால நான் வந்து மேக்சிமம் வந்து பீப்புள் வந்து பாக்குறது எல்லாமே ஒரு டிக்னிட்டி பீப்புள் தான். ஏன்னா அவங்க வந்து கான்ட்ராக்ட் எடுக்க இன்ஜினியர் பெரிய பெரிய லெவல்ல தான் உள்ளவங்க தான். நம்ம வந்து நான் வந்து பிஎன்ஓடியா இருந்தாலும் நான் வந்து பிஆர்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நான் வந்து அதான் சொல்றேனே, நாங்க அங்க போகும்போது எங்களோட நான் ஒரு அவுட் சோர்சிங் எம்ப்ளாயா இருக்கும்போது, அதாவது கான்ட்ராக்ட்ல இருக்கும்போது என்னோட பேரோல் ஒண்ணு இருக்கும், நான் ஒர்க் பண்றது அங்க இருப்போம். அது புரியுதுங்களா? கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்றேன்னா அப்ப என்னோட சர்வீஸ், நாங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர், என்னோட சர்வீஸ் ப்ரொவைடர் கீழே நான் வந்து அங்க என்னோட சர்வீஸ் ப்ரொவைடருக்குலாம் அங்க போய் எங்க ஆளுங்கெல்லாம் அங்க ஒர்க் பண்றாங்க. அங்க உள்ள என்னோட கம்பெனி நேம்ல உள்ளவங்க எல்லாமே அங்க ஒர்க் பண்றாங்க. எல்என்டிக்குள்ளார அங்க ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலா அங்க போகும்போது 300 பேர் இருந்தாங்க. நான் வெளில வரும்போது 3000க்கு மேலேயே நான் அங்க ஆளை உருவாக்கிட்டு வந்தேன். நான் அது என்ன, நான் அங்க என்ன சொல்ல எனக்கு அங்க என்ன கை கொடுத்ததுன்னா, நான் என்ன பண்ணேன்னா, நான் படிச்ச காலேஜ்ல இருக்கு இல்லைங்களா, நான் எங்க அண்ணன் படிச்ச, ஏதாவது எங்க சர்க்கிள்ல படிச்ச வலிவலம் தேசிகர் பாலிடெக்னிக் நாகப்பட்டினம் இருக்கு, நான் அங்க போயிட்டு அவங்க எல்லாம் இன்டர்வியூ எடுத்துட்டு வந்துட்டேன். இன்டர்வியூ எடுத்துட்டு வந்து எங்களோட புட்டப் பண்ணிட்டேன். எங்களோட பேரோல்ல ஒரு நல்ல மார்க் எடுத்தவங்க, கொஞ்சம் ஓரளவு அங்க ஜாப்புக்கு வயல் வேலை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு என்னன்னு தெரியல, அவங்க எல்லாம் இங்க புட்டப் பண்ணி நாங்க ட்ரைனிங் பண்ணும் போது இவங்க எல்லாம் கொண்டு போய் நாங்க எல்என்டிக்குள்ளார விட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப வரும்போது நாங்க சீனியர் மோஸ்ட் பீப்புள் தான் பார்த்தோம். நாங்க உள்ளவங்க எல்லாமே சீனியர் மோஸ்ட். எல்என்டில பொறுத்த வரைக்கும் நான் இருந்த வரைக்கும் அங்க எல்லாமே நார்த் சைட்ல உள்ளவங்க சீனியரா இருந்தாங்க அப்போதைக்கு. ஒரிசா, மும்பை, இதே மாதிரியே கங்குலி, அவரோட பேர் எல்லாம் டிபி தாஸ், இப்படிதான் இருக்கும் அவங்க பேர்லாம். சோ அவங்க இருக்கும் போது அவங்களோட கம்யூனிகேஷன் சொல்றேன், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வெரி வெரி புவர். அவங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து ஒரு வார்த்தை பேசுவாங்க, ஆனா அவங்க ஹிந்தில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து அவங்க ஒரியா தெரிஞ்சிருக்கலாம், அவங்க பெங்காலி தெரிஞ்சிருக்கலாம், ஈவன் அவங்க லாங்குவேஜ், ஆனா ஹிந்திங்கிறது அவங்களுக்கு ஒரு காமனா இருந்துச்சு. அவங்களுக்கு நார்த் சைட்ல அது அவங்களுக்கு வந்து ஹிந்திங்கிறது காமனா இருந்துச்சு. அதுல வந்து ஹிந்திலேயே நிறைய இருக்கு. அதுல வந்து கொங்கணி, மதுரை, மகாராஷ்டிராக்காரங்க எல்லாம் ஹிந்தி பேசினாங்கன்னா ஒண்ணும் புரியாது. அவங்க கொங்கணி பேசுவாங்கன்னா, கோவா சைடு பார்டர்ல உள்ளவங்க எல்லாம் கொங்கணி பேசுவாங்க, மராட்டி பேசுவாங்க, கொங்கணி பேசுவாங்க. அதான் கோவாவில் உள்ளவங்க எல்லாம் கொங்கணி பேசுவாங்க, அது சுத்தமா புரியாது. சோ அது வந்து ஹிந்தி மாதிரியே இருக்கும். இப்படி நிறைய ஹிந்திலேயே நிறைய புரோக்கன் ஹிந்தி நிறைய இருக்கு. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க. ஒன்லினா ஹிந்தியை வச்சே மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆபீஸ்ல. நமக்கு மோஸ்ட்லி தமிழ் பீப்புள்ல நான் பார்த்த வகையில, இப்ப நீங்க ஹிந்தி படிச்சிருக்கீங்க அட்லீஸ்ட். இல்லைங்க ஜி, அவங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க கவலைப்பட்டதே இல்லைங்க ஜி, இங்கிலீஷ் தரலன்னு கவலைப்பட்டதே இல்ல.
நான் என்ன சொல்றேன், பெரிய சீனியருங்க ஜி. அவங்க அப்ரூவல் பண்ணாதான் எங்களோட ஆளுங்களை உள்ள விடுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவங்கள போய் நாங்க மீட் பண்ணோம். நாங்க மீட் பண்ணி நாங்க வந்து என்ன செய்வோம், ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவோம். இவ்வளவு பேர், இது அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவங்க என்ன படிச்சாங்க, அவங்க மார்க் எல்லாமே எக்ஸல்ல ரெடி பண்ணிட்டு நாங்க அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு எங்களோட லெட்டர் ஹெட்ல நாங்க கொண்டு போய் அவங்களோட எல்என்டியோட டைரக்ட் எம்ப்ளாயி, அவர் சீனியர்ல போய் நாங்க அப்ரூவல் வாங்கணும். சீனியர் மோஸ்ட் பர்சன் நான் போகும்போதெல்லாம், அவரை போய் மீட் பண்ணும் போதெல்லாம், அங்க யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணுமோ, எங்க ஸ்டாஃப் உள்ள வந்து வேலை பார்க்கணும். அங்க அப்ரூவல் வாங்க போகும்போதெல்லாம் நான் அங்க இருக்கிறதுனால என்ன வந்து இங்க உள்ள அட்மின் மேனேஜர் நீ பாத்துக்கோ இந்த வேலையை அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு இங்க நான் வந்து எல்என்டி வேலையும் பார்த்துப்ப, எங்களோட ஆபீஸ் என்னோட பேரோட வேலையும் பார்த்துப்பேன், அங்கேயும் பார்த்து. அப்ப அங்க போகும்போது நாங்க சீனியரா இருக்காரு, எப்படி போய் பேசுறது, என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு உள்ள பார்த்து வெயிட் பண்ணிட்டு உள்ள போகும்போது ரொம்ப பயந்துட்டே போவேன். அங்க போனாக்கா ஜாலியா உட்காந்து பேசுவாரு. ஹிந்தில 2 வார்த்தை பேசுறோம்னு வச்சுங்க, ஜாலியா உட்காந்து பேசுவாரு. இங்கிலீஷ் அவருக்கு தெரியாதுங்க ஜி. நம்மளோட நினைப்பு தான் அப்படி. நான் சீனியர் மோஸ்ட் பர்சன் எல்லாம் பாத்திருக்கேன், ரொம்ப பெரிய அவங்கதான் சைனிங் அத்தாரிட்டியா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அவங்க சைன் அப்ரூவல் பண்ணிட்டாவே உள்ள போய் எல்என்டிக்குள்ளார இழுத்துக்கலாம். அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வரும்போது அவங்க எல்லாம் வந்து அப்படிலாம் இல்ல, ரொம்ப பெரிய லெவல்ல எல்லாம் இங்கிலீஷ் பேசிட்டுலாம் இல்ல. நான் அப்படியும் பாத்திருக்கேன். இதான் நான் வந்து அட்மின் லெவல்ல இருக்கும் போது பெரிய பெரிய ஆளுங்க, நம்ம இங்க இதுல ஒர்க் பண்ணும் போதெல்லாம், ஐடில ஒர்க் பண்ணும் போதெல்லாம் நம்ம நெருங்க முடியாதுங்க. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் நமக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது. சீனியர்னே ஏதோ வரும், எப்படி மேனேஜ்மெண்ட் நடக்குதுன்னே தெரியாது. நமக்கு ஏதோ வரும் போகும், அப்படிதான். நம்ம மேனேஜ்மெண்ட் நெருங்க முடியாது நிறைய. அதனால எனக்கு அதை பத்தி ரொம்ப இது பண்ண, நம்மளுக்குள்ள டெக்னிக்கல் டீம் லீட் லெவலுக்குள்ளாரே நம்ம பேசிட்டு அப்படியே போயிட்டு இருப்போம். இது இதுல வரும்போது, ஐடில ஒர்க் பண்ணும்போது. இது அட்மின்ல நான் நிறைய பேரை, இது காலேஜ் லெவல்லயும் சரி நிறைய பேருக்கு பார்த்திருக்கோம். எல்லாரையும் என்ன அப்ப அவங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ்ல தான் பேசிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணுமே நான் வந்து இதானது கிடையாது. ஆனா அந்த காலத்து ஆளுங்க இருப்பாங்க தெரியுங்களா, ஒரு 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 பெரிய தாத்தா சைஸ்ல ஒரு அப்பா ஒர்க் பண்ணும் போது அவங்கள்ட்ட எல்லாம் அடிச்சுக்க முடியாது, எனக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி யூஸ் பண்ற தப்பு பண்ற அப்படிம்பாங்க பேசும்போது. அவங்க வந்து எப்படின்னா, அந்த நாகப்பட்டினம் வள்ளிவளம் தேசிய பாலிடெக்னிக்னு ஒண்ணு இருக்கு. அங்க போய் நாங்க அவர் என்னை வச்சு உட்கார வச்சு எனக்கு இப்படி பேசணும் அப்படி பேசணும், சரிங்க ஜி, சரிங்க சார் சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு கொஞ்சம் பேருக்கு அவர் அட்ரஸ் எல்லாம் கொடுப்பாரு, நல்ல பசங்க, படிச்ச பசங்க, அதெல்லாம் அவங்களோட அட்ரஸ் எல்லாம் நல்லா இவங்க எல்லாம் இது பண்ணலாம். நிறைய அவங்களுக்கு நாங்க டெலகிராம் அனுப்புவோம். டெலகிராம் அனுப்பி இங்க உள்ள ஆளை கொண்டு வருவோம். இதை மாதிரி பண்ணும் போது பெரிய பெரிய சீனியர் காலேஜ்ல உள்ள சீனியர் எல்லாம் மீட் பண்ணிருக்கோம். இது அந்த ஹெச்ஓடி அந்த பெரிய பெரிய ஆளுங்களை தான் உள்ள மீட் பண்ணிருக்கோம். அதனால அட்மின்ல இருக்கும் போது நான் பார்த்த வரைக்கும் ஏதோ 1 or 2 வந்து நல்லா பேசுனவங்களா இருப்பாங்க, பாக்கி எல்லாம் சிம்பிளா தான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய லெவல்ல இருந்ததுல. நம்ம ரிட்டர்ன் அங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒன்றும் அவ்வளவு ஒன்றும் ஹெல்ப் பண்ண, நார்மலாவே நீங்க இது பண்ணப்பவே சொன்ன ஒரு 2-3 பாயிண்ட் நமக்கு எல்லாமே டெக்னாலஜி டெலிகிராம் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஷார்ட் ஹேண்ட் இருக்குது, பட் அந்த ஸ்டெனோகிராஃபருங்கிற அந்த ஒரு இன்னும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அந்த இவங்க எல்லாம் பெரிய பெரிய இவங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது எனக்கு டவுட்டா இருக்குது. அந்த ரோல் ஸ்டெனோகிராஃபர் ரோல் பிளஸ் அது நீங்க பண்றீங்கல்ல, கோர்ஸ் பண்ணத வச்சு சொல்றேன். அது கம்ப்யூட்டர்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்ப லேப்டாப் மாதிரி பாம் டாப் இது மாதிரி ஒண்ணு எடுத்துக்கிறாங்க. இப்ப எப்படி அவங்க ஸ்டெனோகிராஃபர் இருக்காங்கன்னா அதுக்கான சாஃப்ட்வேர் வந்துருச்சு. இப்ப வந்து அது வந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து அது காசு தான், அது கொஞ்சம் காசு கொடுத்து ஏதோ இப்ப பில்டிங் சாஃப்ட்வேர் மாதிரி அது போட்டுக்கிறாங்க. அவங்க சொல்ல அந்த பாம் டாப்ல அவங்க இன்ஸ்டெட் ஆஃப் த ரைட் பண்றதுக்கு பதிலா இவங்க அந்த ஸ்ட்ரோக்கை வந்து டைப் பண்றாங்க. ஈவன் அதுக்கும் கொஞ்சம் நாலேஜ் வேணும், அந்த ஸ்ட்ரோக் இப்படி பண்ணணும் நாலேஜ் வேணும். அதை வந்து என்னன்னா இப்ப என்ன ஆயிடுறாங்கன்னா, இது அப்படியே வந்து நோட்ல எழுதாம அதை அப்படியே வந்து அவங்க பிரிண்டருக்கு இது பண்ணி அப்படியே லேப்டாப்ல கனெக்ட் பண்ணியோ ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணி லெட்டரா ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இப்படிதான் நடக்குது. எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல, நான் ஒரு மேஜர் கம்பெனில எல்லாம் யூஸ் பண்றாங்க இப்படி. நீங்க இங்க நம்ம குரூப்ல எவ்வளவு பேர் அப்ராட்ல இருக்காங்கன்னு தெரியல. ஜப்பான்ல போனவங்களுக்கு எல்லாம் அங்க இங்கிலீஷ் பெருசா இல்லாம ஓவரா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான் அங்க போறாங்களே, ஜப்பான் கம்பெனிஸ்க்கு இது பண்றவங்க. அப்புறம் நேத்திக்கு சொன்னப்போ யூஎஸ் இதுல போறவங்களுக்கு கண்டிப்பா இங்கிலீஷ் மஸ்ட். யூரோப் கண்ட்ரீஸ்ல போறவங்க நிறைய பேர், இப்ப இவர் பேசினவர் கூட ஒரு துபாயில இருந்து தான் பேசியிருந்தார் இல்லையா, அவர் லெஃப்ட் ஆயிட்டார்னு நினைக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க ஜி. ஒன்றும் இல்லைங்க ஜி. அதாவது ஒன்று வந்து என்னன்னாக்க, ஹவ் யூ ஆர் கோயிங் டு மேனேஜ் த இங்கிலீஷ். அப்படின்னாக்கா ஓரளவு பேசி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு வெரைட்டி. இன்னொன்று வந்து எக்ஸலண்ட்டாக எப்படி பேசுறது என்பது இன்னொரு வெரைட்டி. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா ஜி, இப்போ நீங்கள் ஒரு டெவலப்பராக போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ யூ குட் மேனேஜ் இட். நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிற வரையும் நீங்கள் டெவலப்பராகவே இருக்கலாம் அந்த இங்கிலீஷ் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு. ஆனால் நீங்கள் எக்ஸலண்ட் லெவல் போனீங்கன்னா தான், ஐயோ இப்போ இந்தியனா இவன் வந்து எனக்கு வந்து டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியல அப்படின்னு வரும்போது தான் நீங்கள் வந்து உங்கள் க்ரோத் வந்து இருக்கும்.
நீங்கள் டெவலப்பர் வந்து லீட் ஆகலாம், லீட் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகலாம், ப்ராஜெக்ட் மேனேஜர் டைரக்ட் ஆகலாம், அப்புறம் விபி ஆகலாம். அந்த லெவலுக்கு வரணும்னாக்க யூ ஷுட் ஹேவ் தஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா நான் யூஎஸ்ல இருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் அந்த இதெல்லாம் பார்க்க முடியாது. You need to go to different customer, you need to face a different customer, you need to talk to them. அவங்க வந்து அந்த டிஃபரன்ஸே அவங்க வேரியேஷன் பார்க்கக்கூடாது ஆக்சுவலி. அப்படி இருக்கும்போது இது என்னன்னாக்கா, ஒருத்தவங்ககிட்ட பிஸ்னஸ் தரேன்னு வச்சுங்களேன், யூ ஹேட் டு வின் த ட்ரஸ்ட். இவனை நம்பி நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அவன் வந்து பேசுறதே அறுபது பேசிருக்கான்னு வச்சுங்களேன், they not going to give you the business to you. That's my experience. வெல்கம் ஜி. நீங்க ஆக்சுவலி நீங்க உங்களோட ஃபுல் செஷன்லயே நீங்க அதுதான் இது பண்ணியிருந்தீங்க இல்லையா? எப்படி நம்ம வந்து இந்தியன்ஸ் எஸ்பெஷலி தமிழ் பீப்புள், சவுத் இந்தியன்ஸ் வந்து எப்படி மிங்கிள் ஆகிறது, கல்ச்சுரலி எப்படி அந்த பாண்ட் இது பண்றதுன்னு சொல்லி ஒரு ஃபுல் செஷனே நீங்க கொடுத்தீங்க. ஹாப்பி தட் உங்களதான் நேற்றுக்கு நினைச்சிட்டு இருந்தோம் அவங்க கிட்ட சொன்னப்போ. சோ நீங்க எப்படி நினைக்கிறீங்க, அதாவது எக்ஸலன்சிக்கு வந்து நமக்கு வித் டெக்னிக்கல் ஸ்கில்லோட அதையும் நம்ம இன்கார்பரேட் பண்றதுக்கு என்னென்ன திங்ஸ், இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்க ஆல்ரெடி கவர்ட், பட் இப்போ நிறைய புது யங் பீப்புள் இருக்காங்க. இப்போ வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கில்லுக்கு வச்சுங்களேன். இப்போ நான் வந்து டெவாப்ஸ் வச்சுங்களேன். இப்போ நீங்க வந்து டெவாப்ஸ்ல ஒரு டவுட் கேட்குறீங்க, இல்லைன்னா டெவாப்ஸ்ல ஒரு திங் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். அது வந்து நான் வந்து இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்போ எப்படி வந்து நான் வந்து கிளீனா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், தட்ஸ் கால்டு கம்யூனிகேஷன். இப்போ எனக்கும் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து ஈஸியா ப்ரொமோஷன் கிடைச்சது. எப்படி ப்ரொமோஷன் கிடைச்சதுன்னா, he like they called articulate and storytelling. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. கம்யூனிகேஷன் வந்து ஸ்டோரி டெல்லிங். நீங்க டெக்னாலஜி இப்போ நம்ம மூவியே பார்க்குறோம், மூவி பார்க்க நாடா மூவி எடுத்திருக்கான், சொல்றதே புரியல அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்று வந்து கிளீனா ஒரு மூவியுடைய அந்த ஓல்டு டேஸ்லாம் பாக்யராஜ் மூவிலாம் பார்த்துச்சிங்களேன், அவனுடைய ஸ்க்ரீன் பிளே வந்து அமேசிங்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. அதனால தான் வந்து ஹிந்திலலாம் அவனுடைய ஸ்டோரிலாம் வாங்கி டப் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த டெக்னாலஜியில் வந்து எனி டெக்னாலஜி யூ ஆர் இன் டசன்ட் மேட்டர், ஹவ் யூ ஆர் டூயிங் த ஸ்டோரி டெல்லிங். இப்போ விபி இருக்கான், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் ஒருத்தருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன்கிட்ட நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதே ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும், இல்லைன்னா 20 மினிட்ஸ் அவன்கிட்ட பேசுவீங்க. தட்ஸ் பர்பஸ் இஸ் யூ ஆர் ட்ரைங் டு செல் த பிஸ்னஸ் ஆக்சுவலி. யூ நீட் டு வின் ஆக்சுவலி. இப்போ ரகு வர அப்படியே அவர் வந்து இந்த கான்செப்ட் சொல்கிறா அப்படி அப்படின்றப்ப ஐ நீட் டு ட்ரஸ்ட் ஹிம் ஆக்சுவலி. அந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணீங்கன்னா த்ரூ கம்யூனிகேஷன் ஆக்சுவலி. நீங்க இதுல வந்து நான் வந்து தப்பு தடுமாறி நான் வந்து பேசி இல்லைங்க, நான் we are good, we are really good at, we have a great team, we have to develop the project, we are going to give it to you. அவன் என்னடா சொல்ல வரான் அப்படின்னு நினைச்சுவான். ஓகேங்களா? யூ ஹாவ் டு ப்ராப்பர்லி ப்ரிப்பேர் அண்ட் எக்ஸ்பிளைன் த ஸ்டோரி. பாருங்க, மற்ற கம்பெனியும் நான் ஏன் பெஸ்ட்டு, அதுக்கு ஒரு பாயிண்ட்டு. நாங்கள் ஏன் வந்து நீங்க வந்து என்கிட்ட வரணும் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதனால வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து க்ரோத் இருக்கும், அது ஒரு பாயிண்ட்டு. அப்படின்றது அந்த சீக்வன்ஸ் ஸ்டோரி டெல்லிங் வந்து கிளீனாக கொண்டு போகுது. அதுதான் கம்யூனிகேஷன். இப்போ வந்து அதுக்கு வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாக்கா, இப்போ வந்து இந்த சில டைம்ல நீங்கள் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சென்டென்ஸ்லாம் வரும். நான் யூடியூப்லாம் 1000. அதனால என்னன்னாக்கா, நீங்கள் அந்த 1000 சென்டென்ஸ் வந்து வாய் விட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சின்ன வயசுலலாம் இப்போ நானே சிஸ்டம் அதெல்லாம் படிக்கும்போது எங்கள் அப்பாலாம் சத்தமாக படிக்காதீங்க, வாய் விட்டு படிக்காதீங்க, மனசுக்குள்ளே படிங்க அப்படின்னா. அதனால என்னன்னாக்கா, இந்த நம்ம பேசும்போது அந்த கம்யூனிகேஷன் சரியா வரமாட்டேங்குது, அந்த வேர்ட்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் வராது. நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா, நீங்க வந்து வாய் விட்டு எல்லாம் இப்போ ரீடிங் புக்ஸ் அப்படி சில பேர்லாம் சொல்லுவாங்க வச்சுங்களா, ரீட் புக் லவுடா இருந்துச்சு. இப்போ என் பசங்க இருக்காங்க, நான் அவங்ககிட்ட அந்த ஸ்டோரிலாம் படிப்பேன், வாய் விட்டு படிப்பேன். அப்படின்றப்ப சிலதெல்லாம் வந்து அந்த நேச்சுராகவே அது வந்து இந்த இங்கிலீஷ் வந்து என்ன ஆகுனாக்கா அப்படியே அந்த வாய் விட்டு வந்தோம். அதனால என்னன்னாக்கா, ஜஸ்ட் 1 hour நீங்க மந்திரம் படிக்கிற மாதிரி. இப்போ சில பேர் இந்த கோயில எல்லாம் ப்ராக்டிஸ் மந்திரம் படிப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி இங்கிலீஷ் வந்து மந்திரம் படிக்கிற மாதிரி டெய்லி 1 hour உட்காந்து ஏதோ ஒரு புக் எடுங்க, ஏதோ ஒரு டாபிக் எடுங்க, ப்ராக்டிஸ். உங்க மவுத்து, அந்த ஜா, டங்கு எல்லாமே அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வரணும் ஆக்சுவலி. அதுவே வர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க. செகண்ட் வந்து அந்த கம்யூனிகேஷன் எப்படி ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ட்டு ஆர்டிகுலேட் வெரி வெல் அப்படின்வாங்க. அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு வேர்டே இப்போ நம்ம சொல்றோம்னு வச்சுக்கலேன், அது வந்து கிளீனா வரணும் ஆக்சுவலி. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஜோக்காக நினைச்சுக்காதீங்க. இப்போ ஒரு பொண்ணுகிட்ட நீங்க லவ் யூன்னு ப்ரொபோஸ் பண்ணேன்னு வச்சுங்களேன், இந்த வேர்டு எப்படி ஸ்மூத்தா ஒன்று இல்லைங்களா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மூத்தா வந்தீங்கன்னா தான் அது வந்து இம்ப்ரெஸ் ஆகும். அதை விட்டு நீங்க கரமா ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு வொர்க் ஆக்சுவலி, இல்லைங்களா? அது மாதிரி வந்து எவ்ரிதிங் யூ ஆர்
just comes out of your mouth should be very smooth, clear, then only everyone can understand. ஃபாஸ்டா பேசுறது கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் கிடையாது. ரகுஜி ஐ அக்செப்ட் யுவர் பாயிண்ட். ஒரு சின்ன அப்ளிகேஷன் என்னன்னா, இப்போ நம்ம பீப்புள் வந்து நீங்க சொல்றது நான் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஜி. இப்போ வந்து நம்ம யூஎஸ் யூகே இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இப்போ 100ல 2% 5% போறாங்க. ஓகே, இது நீங்க நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா சொன்ன மாதிரி தான். நம்ம செல்ஃபா டெவலப் பண்ணா இங்கிலீஷ் மஸ்ட், கம்யூனிகேஷன் மஸ்ட், அது ஒன்றும் தெர் இஸ் நோ டவுட். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நம்ம பேச வர்றது என்ன ப்ராப்ளம்னா, நாங்க பேசுறது ரொம்ப வந்து இப்ப கிராமத்துல இருந்தோ, இப்ப என்ன மாதிரி நான் அதுதான் நான் என்ன சொன்ன கிராமத்துல இருந்து வந்தாங்க ஓபன் அப் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கவங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் ஆகும். இது அப்புறமா கேட்பாங்க, நம்ம குரூப்ல உள்ளவங்க கேட்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது சித்ரா மேம், ரகு சார் வந்து நமக்கு ஒரு ஹவு டு கிளைம் இன் கார்பரேட் லேடர்னு இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் இல்ல நான் வந்து அவங்கள பத்தி பர்செப்ஷன் இல்ல, நான் என்னோட இது வந்து அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணிக்கிறேன். ஒன்னும் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்னன்னா ரகுஜி, நான் உங்களோட கருத்து ஒண்ணு இல்ல, என்ன நமக்கு இங்க ப்ராப்ளம் நடக்குதுன்னா, ரொம்ப லோ லெவல்ல இருக்கா. நம்ம அந்த மாதிரி கேட்டகரி யோசிக்கணும். அவங்க வர்றவங்க வந்து வில்லேஜ்ல இருந்து வர அவங்க பயப்படுறாங்க. அவங்களுக்கு கான்பிடன்ட் கொடுக்கணும் நம்ம பேச்சு, பயமுறுத்த கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க சொல்ற பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். there is no doubt, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இது என்ன ஆகும்னா, சீனியர் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, டெவலப்பர் ஆகி அடுத்தது லெவலுக்கு போகணும்னா கண்டிப்பா அங்க கம்யூனிகேஷன் வேணுங்கிறது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்னொன்னு வந்து இங்க மார்க்கெட்டிங் பண்ண போறது இல்லைங்க ஜி. நம்ம வந்து ஸ்டோரி டெல்லிங்கிறது வந்து இப்ப என்ன தெரியும், இப்போ டேஷ்போர்டு வச்சிருக்கேன், நான் என்னோட இதை வந்து விஷுவலைசேஷன் வந்து ஸ்டோரி டெல்லிங் சொல்ல போறேன் அப்படின்னா அது ஒரு கேட்டகரி. அவங்களுக்கு அதுதான் வேணும். இப்ப நம்ம வந்து டெக்னிக்கல் பீப்புள் தான் நம்ம சைட் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம குரூப்ல இருக்கவங்க எல்லாமே வந்து என்னன்னா, லினக்ஸ் படிச்சவங்களோ டெவாப்ஸ்ல இருக்கவங்களோ அவங்க வந்து தடுமாறுறாங்க, ஒரு கம்மப் ஆகிறதுக்கு தடுமாறுறாங்க. இப்ப ஃப்ரெஷர்ஸ் வராங்க இல்லைங்களா, இப்ப அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, கொஞ்சம் ரிட்டன் கம்யூனிகேஷன் வந்து மஸ்ட், ஓரளவு இங்கிலீஷ் பேச தெரியணும், ஆனா வந்து டெக்னிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருந்துங்க, இப்படி இந்த பாயிண்ட் சொல்லிட்டு. ஆனா நீங்க யூஎஸ் யூகே வரனா கண்டிப்பா அவங்க இப்போ ஆஸ்திரேலியா போனா ஐலெட்ஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதினாதான் அங்க உள்ள போக முடியும். சில எக்ஸாம் எல்லாம் எழுதினா பணத்தை வந்து அக்கௌண்ட்ல போடணும். நீங்க அந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா எத்தனையோ லட்சம் பணம் அக்கௌண்ட்ல இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் போயிருக்காங்க. அத மாதிரிதான் இப்போ சினாரியோ நடக்குது. இப்ப ஒண்ணு இப்படி போகணும், ஒண்ணு இப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சோ அவங்க வரவங்களுக்கு ஓகே, அது வேற விஷயம். இப்ப நமக்கு இந்த ஃப்ரெஷரா வந்து 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல தடுமாறுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் இப்ப நம்ம பேசுறோம். நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே வேலிடே, நான் ஒண்ணுமே அதுக்கு ஆப்போசிட்டா சொல்ல, அதை கன்சிடர் பண்ணிட்டு அப்படியே பேசுங்க. ஓகேங்களா? சாரி, ஏதாவது இன்டரப்ட் பண்ணிருந்தா சாரி. இல்லைங்க, அதெல்லாம் இல்ல. நான் ரகு சாரை பத்தி அவர் அந்த லாஸ்ட் டைம் சொன்னதுல அவரோட பாயிண்ட் பாருங்க. ஹார்வர்ட்ல இருந்த ரகுஜி ஒருத்தர் வந்து உங்களுக்கு நீங்க அவரை ட்ரெயின் பண்ணிட்டு அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களே அந்த இதுக்கு இது பண்ணாங்கன்னு சொல்லி ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இப்போ கிருபேஷன் வந்து அந்த டவுட் கேட்டிருக்காரு. நீங்க தான் கரெக்ட் பர்சன் நான் நினைக்கிறேன். சித்ரா மேம் நீங்களும் சொல்லலாம். டஸ் ஸ்லாங் மேட்டர் இன் இங்கிலீஷ்? அவர் கேட்ட கேள்வி ஸ்லாங் வந்து மேட்டர்ஸ். ஏன்னா நீங்க அன்னைக்கு பேசினது பூரா இங்கிலீஷ் ஸ்லாங் மேட்டர்ஸ் தான் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க உங்களோட இதுல. ஏன்னா உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் வந்து இதாகாம போச்சு. ஃபுல்லாமே அவர் அங்க இருந்து வந்து உங்க கீழே ஒர்க் பண்ணிட்டு அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க உங்க ரோல்லன்னு சொல்லி சொன்னீங்க. நவ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த ஸ்லாங் வந்து அது குட் கொஸ்டின் ஜி. அது ஒரே நிமிஷம். ஹலோ, நான் கொஸ்டின் கரெக்டா கேட்டிருந்தேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து தமிழ்நாட்டிலே நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல ஒரு மாதிரி பேசுவோம், சென்னையில ஒரு மாதிரி, திருநெல்வேலி, ஸோ மாறி மாறி பேசுவோம். கரெக்டுங்களா? ஆனா எல்லாருமே கரெக்டா புரியுற மாதிரி தான் தமிழ் பேசுவோம். அதே மாதிரி நம்ம வந்து யூஎஸ் கிளையண்ட்ட பேசும்போது ஒரு இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம இங்கிலீஷ் தான் பேச போறோம், ஆனா அவங்க வேற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்துல நான் பிரெஞ்சு கிளையண்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்க டூப்ளிகேட்டை வந்து டூப்ளான் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இப்போ சைனா கிளையண்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு ரீஜனை பொறுத்து அவங்க ஸ்லாங் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறதான் போகுது. கரெக்டுங்களா? ஸோ நம்ம ஒவ்வொரு கிளையண்ட்ட பேசும்போது அவங்களுக்கு ஏற்றாப்புல நம்ம ஸ்லாங்கை மாத்தணும்னா நம்மளுக்கு ப்ராப்பர் இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வராது. ஸ்லாங்கை மாத்த நம்ம கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். ஸோ அதனால ஸ்லாங்கை நம்ம எல்லாத்துக்காக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குமா, இல்லைன்னா நம்மளுக்கு உண்டான ஸ்லாங்கை நம்ம அதாவது தெளிவா இருக்கணும் இங்கிலீஷ் வார்த்தை அதுல ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமா, இல்லைன்னா ஸ்லாங்கை நம்ம மாற்ற வேண்டி இருக்குமா? ஷூர், அது குட் கொஸ்டின். நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். எத்தனை பேர் இந்த மம்மிஸ் 1 படம் பார்த்தீங்க? எத்தனை பேர் பார்த்தீங்க? ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இந்த மம்மிஸ் 1 பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதுல வந்து ஒரு அரபிக்காரன் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். அவன் தான் வந்து அந்த காட் ப்ரொடெக்டர்ன்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவன் வந்து அரபிக்காரன், நீங்க எந்த இங்கிலீஷ் மூவி எடுத்தீங்கன்னாலுமே
அதுல வந்து ஒருத்தங்க வந்து இன்னொரு கண்ட்ரிக்காரங்களை பார்த்தாங்கன்னா அவங்க ஸ்லாங்ல தான் காட்டுவாங்க பேசுறது. அதாவது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னாங்க, நம்ம வந்து காலேஜ்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்நாட்டுல, அதே கேரளால வந்து கூலேஜ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரி? கோலேஜ் கோலேஜ் காலேஜ் தான் சொல்லுவாங்க கேரளால. கோலேஜ் அதாவது ஆமா. அதுதான் நான் வந்து ஆர்டிகுலேட்னு ஒரு வேர்டு அது வந்து கரெக்ட் தான். அதாவது நம்ம ஆடிட்டர்னு சொல்லுவோம், அவங்க ஓடிட்டர் அப்படிங்கிற மாதிரி. சோ இப்ப அப்படி என்ன நம்ம பேச பேச நம்மளுடைய இது மாறும் தான் கண்டிப்பா. இல்ல ஜி, அதாவது என்னன்னாக்கா லோரி கரெக்ட் லோரி. அது மாதிரி டிஃபரெண்ட். அது மாதிரினாக்கா எல்லாத்துமே கன்ஃபியூஸ் அமெரிக்கன்ஸ் வந்து இப்ப நீங்க இந்தியால இருந்து வந்தீங்கன்னு வச்சுங்களேன், தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் லைக் நீங்க அமெரிக்கன் மாதிரி பேசணும் அப்படிலாம் தே டோன்ட் எக்ஸ்பெக்ட். பட் நீங்க ஆர்டிகுலேட் பண்ற வேர்டு, ஈச் வேர்டு, இப்ப இந்த காலேஜ்ன்றது கிளியரா காலேஜ் அது சொல்றீங்களான்னு தான் கேட்பாங்க. ஆனா உங்க ஸ்லாங் வந்து மாத்த முடியாது, அது கொஞ்சம் சேலஞ்சிங் தான். பட் வந்து இங்கேயே பிறந்து வளர்றாங்க அவங்க எல்லாம் வந்து அந்த ஸ்லாங் வந்து மாத்திடுவாங்க, அது வந்து ஈஸியா மாத்திடுவாங்க. நம்மளுக்கு வந்து ஸ்லாங் வந்து கேன் ஸ்டே. ஆக்சுவலி வி டோன்ட் வாண்ட் டு லூஸ் அவர் ஒரிஜினாலிட்டி. பட் ஆனா நீங்க எவ்வரி வேர்டு நீங்க ஆர்டிகுலேட் பண்றீங்க இல்லைங்களா, ஒவ்வொரு வேர்டு அது வந்து நம்ம வந்து கிளீனா ஆர்டிகுலேட் பண்ணணும். ஸோ ஸ்லாங் டசன்ட் மேட்டர் ஆக்சுவலி. பட் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் ஸ்லாங் தட் கிரேட். பட் வந்து ஸ்லாங் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து நான் வந்து அமெரிக்கன் ஸ்லாங் தான் பேசணும்னா கிடையாது. பட் என்னுடைய அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் கிளீனா இருக்கும் ஆக்சுவலி. அது ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாக்கா நான் சிறில கேட்பேன். நான் சிறில கேட்கும்போது இந்த வேர்டு வந்து கரெக்டாக நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனில் கேட்கும்போது அது வந்து நான் வந்து ப்ரொனவுன்ஸ் கரெக்டாக பண்ணலன்னா சிரி வந்து என்ன சொன்னாக்கா நோ ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லுவோம். அப்போ வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி சிரிட்டே தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், வேறு எங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். சிரிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுவேன். அதுதான். ஸோ ஸ்லாங் டசன்ட் மேட்டர். நீங்கள் வந்து பேசுகிற விச் வேர்டு வந்து கரெக்டாக இப்போ நீங்கள் வந்து கூகுள் செக் பண்ணிக்கணும், மற்றது செக் பண்ணிக்கணும். அதுதான் ஸ்லாங் டசன்ட் மேட்டர். எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு ஜி இதுல. சித்ரா மேம், யார் வேணாலும், ரகு சார் நீங்க இருக்கிறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். ஒரு சின்னது நான் என்னன்னா ப்ளீஸ் 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 ப்ளீஸ். No, I don't know hijack her meeting actually. That's what I was thinking. No, it is open meeting only. Since Okay. அவங்க பேக்ரவுண்ட் இதுல இது பண்ணதுனால it is not this thing. Today it is open call. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவங்க அவ்வளோ மீன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஆப்டான இதா இருந்ததுனால which is going that way. It is nothing இதுல ஒன்றும் இல்லை. It is a discussion. Okay, go ahead. என்னன்னா இப்போ சில சமயம் வந்து நம்ம கிளியர் மைண்டா இருந்தோம்னா ரொம்ப சிம்பிளா நம்ம கரெக்டா, தப்பா பேசினா கூட கரெக்டா கம்யூனிகேட் ஆயிடுது. சில சமயம் நம்ம கன்ஃபியூஸ்டா இருந்தோம்னா கரெக்டான கம்யூனிகேஷன் நம்ம சொல்ல வர்றது கூட புரியாம போயிருது. அது வந்து நீங்க ரொம்ப சைக்காலஜிக்கலா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து நீங்க சொல்ற மாதிரி கான்ஃபிடென்ட் தான். அப்போ வந்து கான்ஃபிடென்ட் தான் ஜம்ப் ஆகணும் ஆக்சுவலி. எப்படின்னாக்கா நீங்க ஸ்டீவ் ஜாப் கூட ஸ்டேஜ் ஏறி டக் டக்குன்னு பேச மாட்டான். அவன் ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 டைம் 20 டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவான். ஸோ நீங்க வந்து எப்படி இப்போ நான் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல் நான் போய் மீட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், கஸ்டமர்ஸ் மீட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன் வீட்டில் என்னென்ன பேச போகிறேன், என்ன ஆர்டர் பேச போகிறேன், என்னென்ன சீக்வன்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ இன்சியல் ஸ்டேஜ் வந்து சித்ரா மேடம் சொன்ன மாதிரி வந்து பவர் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை சப்போர்ட்டாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அவங்களும் அந்த பவர் பாயிண்ட் பார்க்கும்போது தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். ஓகேங்களா? அது வந்து இன்சியல் ஸ்டேஜ். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டேஜ் பண்ணால் யூ ஆர் த பவர் பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ யூ ஆர் கோன் டு எக்ஸ்பிளைன் த கண்டென்ட். நீங்கள் வந்து அவனை அந்த ட்ரீம்குள்ளே கொண்டு வரணும் ஆச்சு. நீங்கள் பேசலையே அவனை அந்த ட்ரீம்குள்ளே கொண்டு வந்து இது இப்படின்னு கொண்டு வரணும். ஸோ அது வந்து இப்போ I'm sorry, I missed your question. Can you repeat again? No, that psychological aspect. இப்போ நான் வந்து பதட்டத்திலயோ இல்ல குழப்பத்திலயோ என்ன சொல்ல வரேன், கம்யூனிகேஷன் கிளியரா இப்போ ஒரு பாயிண்ட் இப்போ நான் பேசணும் இல்லையா, நான் வந்து இதை சொல்லணும்னு வரேன், ஆனா கன்ஃபியூஸ் ஆகி வளர ஆரம்பிச்சிடுறேன் தமிழ்லயே. அப்போ இங்கிலீஷ்ல வளர்றப்போ இன்னும் கம்யூனிகேஷன் இதாகுமே. ரகுஜி, நீங்க வந்து எதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க டெக்னாலஜி என்ன இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ரகு அமேசான்ல யூஎஸ்ல இருக்காங்க. இல்ல என்ன இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? என்னங்க ஜி? கிளவுட். ரகுஜி கிளவுட்ல இருக்கீங்களா? ஓகே, AWS கிளவுட். ஓகே, வெரி குட். ஓகே, உங்களுக்கு அப்புறமா நான் உங்க நம்பர் வாங்கிக்கிறேங்க ஜி. எனக்கு AWS பத்தி நிறைய டவுட் இருக்கு. ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஒண்ணு சொல்றேன். இது வந்து ரகுஜி இப்ப இது கேக்குறாங்களே, இது எப்படி நான் இந்தியாவில நீங்க எப்படி இந்தியாவில ஒர்க் பண்ணிருக்கீங்களா எனக்கு தெரியல. நான் இந்தியாவில ஒர்க் பண்ணதான். இது வந்து எப்படின்னா ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. இது ஒரு அரசியல், ஆபீஸ்ல நடக்கிற ஒரு அரசியல். நம்மள டவுன் பண்ணணும்னா அவங்கள்ட்ட ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும் தெரியுமா? அது என்னவா வேணாலும் இருக்கலாம். அது பர்டிகுலரா இங்கிலீஷா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்க ரொம்ப கொழுத்து போயிடும் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு. அதை வச்சு கார்னர் பண்ணுவாங்க.
அதை வச்சு சில விஷயங்கள்ல வந்து என்ன அவனுக்கு பேச தெரியுதோ பட்லர் இங்கிலீஷ் ஒரு மாதிரி நம்மள வந்து அங்க டவுன் பண்ண. நான் என்ன சொல்றேன்னா, அப்ப வந்து யாருமே வந்து இங்க யாரும் பெருசா பெரிய இந்த யூனிவர்சிட்டில படிச்சுட்டு வந்தவங்களா இருக்காங்க. ஆனா நம்ம கூட ஒர்க் பண்றவங்களாம் அப்படி இல்லைன்னு அவங்க அவங்க படிச்சாலும், அவங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேயே படிச்சுட்டு வந்தாலும், அவங்க பிரிட்டிஷரா இருந்தாலும், அவங்க நமக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாதுன்னு நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறது தான் கான்ஃபிடென்ட். நம்ம வந்து நம்ம என்னைக்கு நம்ம செல்ஃபா மெச்சூரிட்டி ஆகுறோமோ, அப்பதான் ஆப்போசிட்ல உள்ளவங்களை வந்து ஒண்ணுமே இல்ல, நம்ம தான் மெச்சூரிட்டி அப்படின்னு நம்ம எப்படி ஃபர்ஸ்டா நம்ம மனசுக்குள்ளார திங்க் பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிடென்ட் வரும். இது வந்து எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் போறவங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்றவங்களுக்கு இது அப்ளிகபிள். 10 வருஷம் ஆனா நீங்களாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்கள நீங்க இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்குள்ளார இந்த ஸ்ட்ரகிள்லாம் நடக்கும். அப்ப வந்து என்ன அப்ப பண்ணாங்கன்னா, அப்ப வந்து பயப்படக்கூடாது. பயப்படாம அவங்க ஒண்ணும் கிடையாது, ஜீரோ. அதை பத்தி பெருசாவே அவங்கள கன்சிடர், அவங்கள நீங்க கார்னர் அவங்கள ஒதுக்கிடுங்க, இக்னோர் பண்ணிடுங்க. இது வந்து பெருசா நடக்கும். அவங்க நமக்கு பேசல, இந்த என்னன்னா இந்த சின்ன பசங்களுக்கு வந்து அவங்க பேசல. அது நான் வந்து இந்த புதுசா வர்றவங்கள்ட்ட எல்லாம் இந்த வார்த்தை, அக்கா அவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, ஒரு 2 வருஷம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க எனக்கு பேச மாட்டேங்கிறாங்க, கார்னர் பண்றாங்க, இந்த வார்த்தை எல்லாம் சொல்லுவாங்க. நீ அதுக்கு ஒதுக்கிடு. ஏன்னா நம்ம நிறைய வந்துட்டோம்னா நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கோம். இந்த விஷயம் சின்ன சின்ன பசங்க எல்லாம் இப்ப நிறைய ஃபேஸ் பண்றாங்க. பிகாஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஒண்டி தான். அவங்களை டவுன் பண்றது வந்து அவங்கள வந்து இப்படி ஷேக் பண்ணி பாக்குறது வந்து அது நான் வந்து இப்ப ஒருத்தவங்களையும் நான் வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணுங்கிற என்னோட நோக்கம் கிடையாது. ஃபேஸ் பண்றது ரியல் நடக்கிறத சொல்றேன். வில்லேஜ்ல இருந்து நிறைய கேர்ள் வராங்க இல்லைங்களா, இங்க சிட்டில உள்ளவங்க இந்த ஒரு விஷயத்த வச்சு ரொம்ப கார்னர் பண்றதா நான் கேள்வி சொல்றாங்க. அப்ப நான் அவங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம், நீனா இரு உன்னோட இதுல. ஆனா இவங்க ரொம்ப ரெஸ்பெக்டா பேசுவாங்க, அக்கா அது இதுன்னு ரொம்ப ரெஸ்பெக்டா பேசுவாங்க. எல்லாரையும் நீ அப்படி கூப்பிட்டு இருக்காங்க, யாரும் உறவு கிடையாது. அவங்கவுங்க இது நீ மேடம் என்ன ஏன் நீ அக்கான்னு கூப்பிடுற, மேடம்னு கூப்பிடு அப்படிம்பேன். ஏன்னா நான் உனக்கு உறவு கிடையாது, ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது வேற. சில விஷயம் நீ அதை அடுத்ததுல போய் ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இங்க நான் அக்கான்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க அங்க அக்கான்னு கூப்பிட்டா அதை அடாப்ஷன் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால ஆபீஸ்னு வந்துட்டா நீ வந்து அந்த ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ண கத்துக்கோ. அதெல்லாம் இக்னோர் பண்ண, உன்னை இக்னோர் பண்றாங்கன்னா உன்னோட வேலையில நீ கரெக்டா இருந்துக்கோ. அது நீ பாட்டிலே செஞ்சுட்டே இரு. அது ஒருத்தவங்க உன்னை பார்த்துட்டே இருப்பாங்க. எப்ப வரணுமோ அங்க உன்னை தூக்கி விடுவாங்க. கவலைப்படாத, உன் வேலையை நீ கத்துக்கோ, நீ அதை அதுல இம்ப்ரூவ் பண்ண பாயிடு. இப்படிதான் நாங்க சொல்லிட்டு போறது. இங்க நிறைய நடக்குதுங்கச்சு இந்த பாலிடிக்ஸ். ஓகேங்களா, நீங்க கோஹெட் இப்போ பண்ணுங்க. நீங்க நான் கேட்டதுல ஒரு டவுட் வருது சித்ரா மேம், ரகுஜி உங்கள்கிட்ட இந்த கேள்வி என்னன்னா, மெயில்ல நீங்க இது கம்யூனிகேஷன்ல வந்து நம்ம ரெஸ்பெக்டா பேசிடுவோம். இப்ப நம்ம பேசும்போது நம்ம டோன்லயே பேர் சொல்லி கூப்பிட்டாலும் we feel we can make the respect, அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோங்கிறத சொல்லிட முடியும் நம்மளோட டோன்ல வச்சுட்டு. மெயில்ல சில பேருக்கு வந்து நம்ம வந்து சார், யாருக்கு சார்னு சொல்லணும், யாருக்கு நம்ம வந்து அந்த ஒரு அவங்க பேர் சொல்லணும்னு இருக்கு இல்லையா? சோ அது இல்ல வந்து ஐடியா இல்ல இல்லைங்க is ஜி, it நான் really இது சொல்றேன். affects? இல்ல ஐடில காமனா எல்லாரும் நேம் சொல்லி கூப்பிடலாம். அது வந்து சார்ன்னு சொல்ல மாட்டாங்க. நானும் அவங்கள்ட்ட மேடம்னு எதிர்பார்க்கல. ஆனா அவங்க வந்து ஒரு எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா, ஒரு குடும்பம் மாதிரி வந்துடுறாங்க. அது வேணான்னு சொல்றேன். குடும்பம் கிடையாது ஆபீஸ். அவங்க எதுவுமே ஒரு ஃபேமிலி மாதிரி வந்துடுறாங்க. நான் அதை சொல்ல வரேன். அதே மாதிரியே வந்து அந்த எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்கு. நான் இப்போ மேபி இவங்க கிடையவே கிடையாது, சத்தியமா கிடையாது. கூட ஒர்க் பண்றவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், வெளியில வந்து வேணா ஃப்ரெண்ட்ஸா இருந்துங்க. ஆபீஸை விட்டு வெளில வந்து கரெக்டா வந்து அங்க இருக்க முடியாது. இங்க வந்து மீட்டிங் நடக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி ஒரு ஒர்க் நடக்கும்போது எங்கேயோ ஒண்ணு வந்து ஒரு எங்கேயாவது பிச்சுக்கிட்டு போயிட்டுனா அங்க உங்க நேம சொல்ல வேண்டியதா ஏதாவது ஒண்ணு நடக்கும். அதனால இங்க யாருமே வந்து ஆபீஸை பொறுத்த வரைக்கும் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து என்னன்னா, நாங்க அங்க அங்க ஒர்க் பண்றோம், அங்க சேலரி கொடுக்குறாங்க, அதோட இதை அணியில மீறி ஒரு எனக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க, ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க. அது இன்னமும் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். அது வேற. அதை நம்ம பில்டப் பண்ணா வெளியில தான் அந்த ரேப்போ பில்டப் பண்ண முடியும். உள்ள ஒரு ரேப்போ பில்டப் பண்ணலாம்னு நினைச்சிட்டு வரக்கூடாது. அது ஃபர்ஸ்ட். அப்ப வந்து நீ அவங்க கூட க்ளோஸா இருந்துட்டு அப்ப வந்து அவங்கள வந்து அதை கரெக்டா பண்ணாம பண்ணும்போது அங்க என்ன ஆகுதுன்னா, பேர் சொல்லியே கூப்பிடலாங்க. சாரு அந்த இதெல்லாம் கிடையாது, பேர் சொல்லி கூப்பிடலாம். ரெஸ்பெக்ட்ங்கிற சென்ஸ் ஆஃப் பாடின்னு கூப்பிடுவாங்க, போடின்னு கூப்பிடுவாங்க, வாடான்னு கூப்பிடுவாங்க, மச்சின்னு கூப்பிடுவாங்க. அப்ப அப்ப என்ன ஆயிடுனா, என்னையா நீ ரெஸ்பெக்ட் பண்ணல, அது வரைக்கும் ஒத்திட்டே போயிட்டு இருப்பாங்க. 1 மாசம் 2 மாசம் திடீர்னு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும்னு தோணும். அது எப்படி தோணும்னு எனக்கு தெரியல. அப்ப வந்து அந்த எல்லாருக்குமே கிடையாதுங்க ஜி. சில பேருக்கு, எல்லாருமே இப்படி கிடையாது. எல்லாரும் அடாப்ட் ஆட்டி போயிடுவாங்க. சில பேருக்கு இந்த பிரச்சனையை வந்து ஏதோ ஒரு டவுன் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு காமிப்பாங்க. இது வந்து ஒரு பாலிடிக்ஸ் நம்ம ஆப்வியஸா பாக்குறதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறதுதான். இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா நாங்க எல்லாரையும் நேம் சொல்லி தான் கூப்பிடுறோம். நேமோட சேர்த்து சீனியரா தான் ஜி சேர்த்துப்பேன், சின்னவங்களா இருந்தா பேர் சொல்லி கூப்பிடுவேன். ஆனா அதற்கு கீழே அவங்களை வந்து எந்த இதுக்கும் போக மாட்டேன். தம்பின்னு கூப்பிட மாட்டேன், அண்ணனும் கூப்பிட மாட்டேன், எந்த இதுக்குள்ளாரும் போக மாட்டேன். நீ அவ்வளவுதான்.
நீ அவ்வளவுதான். நீ வரணும்னா நீ அதுக்கு வரணும்னா நீ அதுக்கு தயாரா வைக்கணும். உள்ள வரணும்னா அதுக்கு பெரிய வேல்யூ, அதுக்கு அண்ணன் தம்பி கூப்பிடுறதுக்கு எல்லாம் பெரிய வேல்யூ இருக்கு அதுக்கு. அது வரணும்னா இட் வில் டேக் டைம். ஆனா அந்த ஆபீஸ் முடிஞ்சு போகும்போது அவங்கள்ட்ட நெருங்குவேன். இந்த ஆபீஸ்ல இருக்க வரைக்கும் அவங்கள்ட்ட க்ளோஸ் ஆக மாட்டேன். இது என்னோட ஃபார்முலா. ஒரு ஆபீஸ்ல நான் எக்ஸிஸ்டிங்ல இருக்கேன்னா அது வரைக்கும் அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆக மாட்டேன். அதை விட்டு வெளில வந்தோன்னா அவங்கள பிரதர் மாதிரி நினைச்சுப்பேன். அவங்க கூட அது வேற விஷயம். ஆனா அங்க இருக்கிற வரைக்கும் நான் என்னைக்கு வேணாலும் உங்க கூட நான் வந்து கான்ஃபிளிக்ட் ஆகும் எனக்கும் உனக்கும் அப்படிங்கறதுல நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். அது வந்து என்னோட ஒர்க். ஓகே, அது கரெக்ட் தான். நம்ம இது ரிலேஷன்ஷிப்லயே இது ரகுஜி என்னோட ஒர்க். நான் உங்களோட அந்த ஒர்க்ல இதுல இந்த கரெக்டா இருக்கணும். கொஸ்டினுக்கு இது என்னது? நான் பேக் ஸ்டாப் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நான் ஜெனுனா நான் போயினா நீ உன் வேலையில ஜெனுனா போய்க்க, இதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது என்ன, நம்ம 2 பேரும் பிரெட் அண்ட் பட்டருக்கு தான் அங்க ஒர்க் பண்றோம். இதுல எதுவுமே நம்ம 2 பேருக்குமே பாதிக்க கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருப்பேன். நீ உன் வேலையை பாக்குற, யாரோ ஒருத்தவங்க சேலரி கொடுப்பாங்க, நம்ம அவங்களுக்கு ஜெனுனா இருந்து போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதுக்காக வந்து ஒரு ஓகே பின்னாடி அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே ரகுஜி, இந்த இதுல நீங்க எப்படி, ஏன்னா நீங்க யூஎஸ்ல ஒர்க் பண்றீங்க, அங்கெல்லாம் யாருமே வந்து பேர் சொல்லி தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க இல்லையா? இந்தியால எப்படி அது இந்தியன் ஆஃப்ஷோர் ஆன்ஷோர்ல அந்த மாதிரி இது வருமா? இது வந்து ஆக்சுவலி எது மாதிரி இண்டிவிஜுவல் பர்சன் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்ற மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலி என்னன்னா, இப்போ சில டைம் வந்து இங்கேயே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். யூஎஸ்ல தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங்னு வச்சுங்களேன். நீங்கள் சார்னு கூப்பிடணும், அதெல்லாம் அவங்களுக்கு வந்து என்ன, நீங்கள் எப்படி உங்கள் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி டெலிவரி பண்ணுறீங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த பாலிடிக்ஸ்லாம் எப்படி வரும்னாக்கா, இப்போ வந்து அதான் அந்த எக்ஸ்பெக்டேஷன், ரெஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அப்புறம் நீங்கள் சாருன்னு சொல்லணும், அதெல்லாம் வந்து என்ன, இப்போ திடீர்னு ஒருத்தவங்க ஆஃபீஸர் வராங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இந்தியாவிலேருந்து வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அது மாதிரி வந்து ப்ளே பண்ணுறதா கேள்விப்பட்டேன்னு வச்சு நான். திடீர்னு ஆஃபீஸர் வராடி, அவர் வந்து இங்கே தான் இப்போ வந்து 1 வருஷம் ஆகுது அப்படின்றப்ப இந்தியா டீம் தான் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து இவர் வந்து யூஎஸ்ல இருக்காடி, அவர் வந்து இந்தியாவில் இருக்காடி அப்படின்றப்ப அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் அப்படின்னு மாதிரி இருப்பாங்க. பட் அது வந்து இட்ஸ் நாட் அ மேஜர் பிளேங்க. ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ மேஜர் பிளே. ஆக்சுவலி உங்கள்கிட்ட நீங்க வந்து ஹவு டு யூ கம்யூனிகேட், அண்ட் நீங்க வந்து என்ன உங்களுடைய டெக்னாலஜி, நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க, அது வந்து டெலிவரி பண்றீங்க அப்படின்றப்ப, இப்ப நானே இப்ப இருக்குன்னு வச்சுங்களேன், எனக்கு ரிப்போர்ட் பண்றவங்க வந்து அவங்க மேல எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட நான் பயந்துட்டு இருப்பேன். அப்ப அவன் டெலிவரி பண்ணிட்டான், அவன்கிட்ட ஏதாவது பச்சையா கஷ்டம், அவன் டெலிவரி பண்ணானா என் வேலை போயிடுன்ற மாதிரி தான். அப்படின்றப்ப வந்து நீங்க வந்து அந்த பொசிஷன் வச்சுங்களேன், இப்போ உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன்ல பட் டெக்னாலஜி ஸ்ட்ராங்னு வச்சுங்களேன், ஐ வில் டிபெண்ட் ஆன் த மேனேஜ்மெண்ட், வில் டிபெண்ட் ஆன் யூ ஆக்சுவலி. அப்படின்றப்ப அதுதான் இதுல வந்து ஐ அக்ரி வித் சித்ரா மேடம் எவ்ரிதிங். ஒரு அடிஷனல் பாயிண்ட் வந்து என்னன்னாக்கா, நீங்க பேசிக்கா நீங்க டெவலப் பண்ற கம்யூனிகேஷன் ஸ்கில், அந்த டெக்னாலஜி ஸ்கில் எல்லாத்தையும் நீங்க வந்து இல்ல கொஞ்சம் தெரிஞ்சா போதும், அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான்ற அந்த மைண்ட் செட் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து உங்க லைஃப்ல எங்கே அது செட் ஆகிடும். ஜஸ்ட் மூவ் ஆன். ஐ நீட் டு பி, எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலும் நான் வந்து ஐ நீட் பி கோர் ஸ்ட்ராங். ஓகே, எனக்கு வந்து என்ன பிரச்சனை வச்சுனாங்க, நான் வந்து இங்கிலீஷ் வந்து அங்கே லேர்ன் பண்ணும்போது ஜஸ்ட் நான் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் கிடையாது, தமிழ் மீடியம் தான். அப்படின்றப்ப நான் இங்கிலீஷ் இனிஷியலாக நான் கற்றுட்டு இங்கிலீஷ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஃபண்டமெண்டலி வந்து ராங் இங்கிலீஷ் நான் கற்றுட்டேன். அந்த ஹேபிட் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஐ டுக் லாங் டைம் டு பிரேக் த ஹேபிட் ஆக்சுவலி. அதனால தான் நான் என்ன என்ஃபோர்ஸ் பண்ணுறேன்னாக்க, அங்கேருந்து படிக்கிற போதே கொஞ்சம் நல்ல கரெக்ட் இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி தான். தேர்ஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வெர்சஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஜஸ்ட் மைனர் டிஃபரன்ஸ் தான், அது எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ரீட் த கரெக்ட் இங்கிலீஷ் அண்ட் ஒர்க் ஆன் இட். தட்ஸ் த திங் யூ ஹேவ் டு டூ இட் ஆக்சுவலி. மற்றபடி சித்ரா மேடம், இட் சீம்ஸ் லைக் இஸ் வெரி வெல் இன் வாட் இஸ் பாலிடிக்ஸ் இன் இந்தியா, பட் ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட். பட் இங்கே வந்து என்னன்னாக்கா, ஹவு ஸ்மார்ட் யூ ஆர், how do you communicate, and how do you want to improve, அது மாதிரி தான் நான் இங்கே வந்து நீ ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வர அப்புறம் how do you want to grow, those things are I know very well how to. பட் காலேஜ் லெவல் அவன் புதுசாக பண்ணோம், என்ன பண்ணோம், ஏது பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து பேசிக்காக நான் சொல்கிற மாதிரி they focus on very well, and initially they need to focus on technology, then they need to work on communication actually. ஐயா ரகுஜி, இன்னொன்னு வந்து என்ன, இன்டர்வியூ அட்டன் பண்றோம் இல்லைங்களா, நாங்க இப்போ நானா இப்போ இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணி தான் இருக்கேன். இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நீங்க நான் யூஎஸ் கம்பெனிக்காரங்களோடதையும் அட்டன் பண்றேன், யூகே, பிரிட்டிஷ், மத்த எல்லாமே நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா, ஒரு நம்ம ரெசியூமேல இப்ப அங்க உள்ளதுக்கு நீங்க உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், என்ன இந்தியாவில் நடக்குதுன்னு. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெசியூமேல அங்கேருந்து இப்போ யூஎஸ் அவங்களுக்குலாம் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண பயப்பட மாட்டேன். இங்க கம்யூனிகேஷன் எல்லாம் கிடையாது. அவங்க டெக்னாலஜியை நம்ம என்ன ரெசியூமேல போட்டிருக்கோமோ அதை சுத்தி சுத்தி கேட்பாங்க. இப்போ யூஎஸ் ஒரு கிளைண்ட் வந்து யூஎஸ்னா நான் அதை இன்டர்வியூ அட்டன் பண்றேன்னா, இங்க ஆஃப் ஷோரா இருக்கலாம், ஆஃப் ஷோர் செட்டப்பா இருக்கலாம், கிளைண்ட் இன்டர்வியூ ஒன்று இருக்கு இல்லைங்களா, அவங்க கேட்கறது வந்து அப்பார்ட் ஃப்ரம் ரெசியூமே
எதுவுமே கேட்க மாட்டாங்க. அந்த ரெஸ்யூமேக்குள்ளேயே அவங்க கேட்பாங்க. அதுவும் வந்து ஒரு சென்சிபிளா, வேல்யூபிளா, அதுக்கு அந்த ப்ராஜெக்ட் தேவையானதா, நீங்க இப்படின்னா இப்படி பண்ண முடியுமா? இன்ஸ்டெட் ஆஃப் தட் NoSQL உங்களுக்கு தெரியுது. நீங்க டைனமோடிவில ஒர்க் பண்ண டைனமோடிவில ஒர்க் பண்ண முடியுமா? இதுல ஒர்க் பண்ண முடியும். இப்படிதான் அவங்க வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து வேல்யூ சென்சிபிளா இருக்கும். அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனா இந்தியாவுல உள்ள இன்டர்வியூவே எடுத்துக்கிட்டீங்களா, அவங்க வந்து நம்மள வந்து என்னமோ ஆல்ரெடி எடுத்துருவாங்களா, ஆள் எடுத்துருவாங்களா என்னன்னு தெரியாது. இங்க வந்து எப்படி செய்வாங்கன்னா, அவுட் ஆஃப் பாக்ஸ் வரை அந்த ரெஸ்யூமேல இல்லாததெல்லாம் வச்சு நம்மள செய்வாங்க. ஒரு 3/4 மணி நேரம் இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா, நம்மள வந்து அதுவே ஒரு பாலிடிக்ஸ் தாங்கஜிங்க. அந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க இல்லைங்களா, அதுவே ஒரு பாலிடிக்ஸ் தான். அது எப்படி எடுக்கிறாங்கன்னா, இங்க இந்தியன் கம்பெனிஸ் அட்டன் பண்ணும்போது எப்படின்னா, ரெஸ்யூமேல நான் இதான் போட்டிருக்கேன், இதான் எனக்கு தெரியும்னு போட்டிருக்கேன். அங்க உட்காந்து நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் வந்து இங்க த்ரூ ஆவதே HR இன்டர்வியூ த்ரூ ஆகி அடுத்து நான் டெக்னிக்கல் ரவுண்ட் வரதே இங்க பெரிய விஷயமா அங்க இருக்கு. இப்போ உள்ள காம்படிஷன் நிறைய பேருக்கு இங்க எல்லாம் தெரியுது. இதை நான் இந்த இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க கேட்கிற கொஸ்டின் அப்படியே நம்ம சரி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோவம் வரும். அப்படியே அதாவது நான் ஸ்ட்ரைட்டா பேசிவிடுவோம் ஆளு. அப்ப வரும்போது நான் வந்து ஓகே கொஞ்சம் அவங்க ஆடட்டும், கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரொம்ப ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பேன். லாஸ்டா நமக்கு வந்து இவன் என்னமோ நம்மள கேம் விளையாடுறானா, ஓகே ஐ டோன்ட் நோ அபவுட் திஸ் ஜி, யூ டெல் மீ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவோம் சில நேரங்கள்ல. நம்மள ரொம்ப பண்ணுவாங்க ஜி. இங்க ரொம்ப ஒரு இன்டர்வியூவே இப்படி இருக்குங்க. இங்க வந்து இந்தியன் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங் தான். ரொம்ப சகிப்புத்தன்மை இருந்தாதான் இங்கெல்லாம் ஒர்க் பண்ண முடியும். நான் அங்கேயும் பார்த்திருக்கேன், இங்கேயும் பார்த்திருக்கேன். நான்லாம் அங்க ஜாப்பை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், லியான் ஒயின் அந்த அவங்கள்ட்ட எல்லாம் சொல்றேனே, அங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டேன்னு வீக்கெண்ட் என்ஜாய் அப்படின்னு சொல்லுவாரு. அவங்களுக்கு அந்த ஜாப் மட்டும் போயிடுச்சுன்னா வேற எதுவுமே நம்மள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களா, யூ கோ அண்ட் என்ஜாய், எவ்வளவு நாள் லீவ் வேணாலும் எடுத்துக்கணும். அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு போன் பண்ண மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு பீஸ்ஃபுல்லா நம்மள இது பண்ணுவாங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க ஜி. இது சில விஷயங்கள்லாம் இங்க டிஃப்ரெண்ட் இருக்கு. அது உங்களுக்கு இங்க உள்ளவங்களை கேட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் சொல்றது. ஏதோ ஒருத்தவங்க ரைஸ் பண்றாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. மதன்ராஜ் ஞானா உங்க கொரி என்னஜி, அவர் தான் அந்த கேள்வி கேட்டிருந்தாரு, ஸ்லாங் இம்பார்ட்டன்டான்ட்டு இல்லையா? ஓ அவரு கிருபாசன். ஓகே பேசுங்க. சார் நான் இப்போ காலேஜ் படிக்கிறேன் சார், 3rd இயர் படிக்கிறேன், IT டிபார்ட்மெண்ட்டு. இப்போ நான் வந்து இங்கிலீஷ் பேச ரொம்ப கஷ்டப்படுறேன். அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? இப்போ நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், தமிழ் மீடியம் தான். இப்போ படிக்கிறதுக்கு நான் ரொம்ப இங்கிலீஷ் இப்போ நான் 3rd இயரால வந்து இன்டர்வியூலாம் எடுக்க வருவாங்க என்ன 3rd இயர் 6th செமஸ்டர்ல எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்றது, எப்படி இங்கிலீஷ் பேசுறது. இப்போ எங்க மேம்லாம் கூட இப்போ ஸ்டேஜ்ல ஏறி வந்து ஒரு டாபிக் வந்து பேச சொல்லுவாங்க, இங்கிலீஷ்லயே பேச சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பேச நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஸ்டக் ஆகுறேன். அது மட்டும் இல்லாத பயம் வேற இருக்குது. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? அது கரெக்ட் தாங்க ஆக்சுவலி. ஸோ இதுக்கு வந்து என்னன்னாக்குங்க, நீங்க இங்கிலீஷ் பேச வர மாட்டேங்குதுன்றது வந்து கொஸ்டின், ஓகேங்களா? நீங்க அதுக்காக என்ன பண்ணிருக்கீங்கன்றது தான் கொஸ்டின் ஆக்சுவலி. நான் யூடியூப்லயும் வீடியோ எல்லாம் பார்ப்பேன் சார். ஈவன் தான் பார்த்தா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டால வந்து ஒரு 2 times 3 times பார்த்தாலும் அது மறந்து போயிடுது. அது ஏன்னா நீங்க சொல்லுங்க, தினைக்கும் இது பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அது கரெக்ட் தான். இட்ஸ் நாட் லைக் நீங்க இதுக்கு வந்து என்னன்னா, நான் வந்து செப்பரேட்டா டிஸ்கஸ் பண்ணாதான் ஜி அது ஒர்க் அவுட் ஆகும். எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, ஒரு நான் வேணா அக்கௌண்டபிள் பார்ட்னர் ஆக்கலாம். எப்படின்னாக்கா அக்கௌண்டபிள் பார்ட்னர் எப்படின்னாக்கா, மீட்டிங் ஓகே என்ன பண்ணா ஆக்சுவலி நீங்க என்னென்ன நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க யூடியூப்ல வந்து இப்போ வந்து என்னன்னாக்கா சில பேர்லாம் சொல்லுவாங்க அது வந்து ஓவர் வெல்மிங், நிறைய வீடியோஸ் இருக்கு, நீங்க வந்து ஒரு கரெக்ட் இதை ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க வந்து எந்த ஒரு வீடியோ எடுத்துட்டாலுமே நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் நீங்க வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு வந்து எங்க ஸ்டார்ட் எங்க எண்டுன்னு முடியும். இப்போ நீங்க யூடியூப்ல நீங்க ரேண்டம் எடுத்து வச்சுங்களேன், உங்களுக்கு ஸ்டார்டிங்கும் புரியாது, எங்க முடியணும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இல்லைன்னா உங்களுக்கு வந்து தெரியாது ஆக்சுவலி. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண ஹலோ ஜி, இப்போ சித்ரா மேம் உங்களுக்கு சொன்னாங்க தெரியுமா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருந்துட்டு, நீங்க அவங்க பேசினதை ஃபுல்லா கேட்டீங்களா? இப்ப நீங்க ரகு சாரோட நான் சொல்றேன், இருங்க சொல்லுங்க. மதன்ராஜ் நான் கொஞ்சம் கேக்குறேன். நீங்க வந்து தமிழ் மீடியமா +2 வரைக்கும்? எஸ் மேம்.
அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து படிக்க வந்துட்டோம் தெரிலங்கிறது சொல்ல கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அது ஒண்ணு நீங்க வந்து அதெல்லாம் ஷையே படாதீங்க. எல்லாரும் அப்படிதான், ஒண்ணு பெரிய விஷயம். இதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் அப் ஆகணும் ஃபர்ஸ்ட், புரியுதுங்களா? எதுவுமே மறைச்சு பேச வேண்டியதில்லை, ஓப்பன் அப் ஆயிடலாம். நான் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு தைரியம், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட். இப்போ வந்து நீங்க வந்து தமிழ் மீடியம் படிச்சாலும் இப்போ உங்களுக்கு வொக்காபுலரி உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா? நீங்க ஏதாவது எல்லா வேர்ட்ஸுக்கும் என்னால வொக்காபுலரி தெரியும், ஆனா என்னால இங்கிலீஷ்ல அந்த சென்டென்ஸா ஃபார்ம் பண்ண தெரியாது, இத மாதிரி கேட்டகரியா நீங்க? ஆமா மேம், தெரியும். பட் ஆனா சென்டென்ஸா ஃபார்ம் பண்ண தெரியும். உங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. நீங்க வந்து சிம்பிள் இங்கிலீஷ்ல நீங்க பேச 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 உங்களுக்கு எல்லாம் வந்துரும். வொக்காபுலரி யூ ஆர் ஸ்ட்ராங்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்ப கிராமர்லாம் நீங்க படிங்க. இங்கிலீஷ் வந்து பேச 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 வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க வந்து இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல வாரீங்களோ, இப்போ வைவா கொஸ்டின் கேட்கறாங்க உங்க காலேஜ்ல, எது கேட்கறாங்களோ தைரியமா ஃபர்ஸ்ட் பேசணும். உங்களுக்கு தெரிஞ்சு நான் வந்து இப்போ லேட்டஸ்டா ஒரு டிசிஎஸ்ல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒரு பையனை கூட பார்த்தேன். ஒண்ணுமே தெரியல, அவனுக்கு வந்து ரொம்ப தெரியல, ஆனா அவன் கரெக்டா டெக்னாலஜி அதை யூஸ் பண்றான், எப்படி சர்வர் இந்த இது எப்படி வருதுன்னு அழகா சொல்றான் அந்த பையன். நீங்க யூடியூப்ல எதை தேடி பாருங்க, டிசிஎஸ் இன்டர்வியூ போட்டு பாருங்க, அதுல வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷர் அவனை இன்டர்வியூ எடுக்கிறாங்க டிசிஎஸ்ல, அதை வந்து அப்லோட் பண்ணிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க, செலக்ட் ஆயிட்டாங்க. யூஆர் செலக்ட் 4 பேர் உட்காந்து இன்டர்வியூ எடுப்பாங்க, ஒரு வீடியோ இருக்கும். அப்ப வந்து அவன் வந்து என்னன்னா டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தா அவன் உள்ள எடுத்துட்டாங்க டிசிஎஸ்ல. ஆனா அவன் சொல்ல வேண்டிய அத மாதிரி அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும், போக போக வந்துரும். ஆனா நீங்க வந்து கிராமர் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிட்டன் இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து சைமல்டேனியஸா உங்களுக்கு டைம் இருக்கு, ஏஜ் கம்மி, டைம் இருக்கு, சைமல்டேனியஸா வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. நீங்க வந்து எப்படின்னு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க செல்ஃப் ரியலைஸ் பண்ணிக்கணும். அப்புறமா தான் இங்கிலீஷ் கிளாஸ் போகணுமா, இல்ல என்னால இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, நீங்க உங்க அந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு வேணும். நீங்க எப்படின்னு நான் அந்த ஒரு இப்ப பேசுறதுல நாங்க கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு வொக்காபுலரி தெரியுதா, எங்க மிஸ்டேக் இருக்கு, கிராமர் மிஸ்டேக் இருக்கா, பயப்படுறோமா, எதுல நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும், பயப்படுறத ஓவர் கம் பண்ணுமா? என்னப்பா? ஃபியர் தான் மேம் அதிகமா இருக்கு. அதுதான் பண்ண அது அது எதுக்கு உள்ளவங்க எல்லாம் ஒருத்தருமே கிடையாதுன்னு நினைங்க. நீ பிஇ படிச்சு, நீ ஒரு பிஇன்னு வச்சுக்க, நான் பிஇ படிச்சிருக்கேன், நான் எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து உங்களுக்கு வரணும். இதுதான் வந்து ஓவர் கம், பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இங்கிலீஷ் வந்து எடுத்தோன்னே நான் பெருசாலாம் ஒண்ணும் பேச போறதுல, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினைங்க. நீங்க உடனே எடுத்தோன்னு இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி இங்கிலீஷ் பேசக்கூடாது. நீங்க என்னன்னா அதுல இருந்து நீங்க போகணும். ஆனா என்னன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ எல்லாம் வருது, உங்க காலேஜ்ல வருதுன்னா அதுக்கு ரெடி பண்ணா உங்களோட டெர்மினாலஜி வேர்டு இருக்கு பாத்தீங்களா, அதை கரெக்டா சொல்லி அந்த அந்த நீங்க என்ன சொல்ல வர கருத்தை வந்து சொல்ல வரணும். அது கிராமர் இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க, அது நீங்க சொல்ல வந்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனால அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க ஆனா இம்ப்ரூவ் ஆகுங்க, இது கிடையாது. இது வந்து பிஇ முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான இங்கிலீஷ் வேணும், அதுவும் இம்ப்ரூவ் பண்ணுங்க சைமல்டேனியஸா. ஆனா என்னன்னா நீங்க எப்படி இருக்கீங்கிறத நீங்க உட்காந்து ரியலைஸ் பண்ணுங்க. ஸ்டோரி படிங்க, இங்கிலீஷ் இந்த படம் வந்து கீழே வந்து வருது இல்லையா, அந்த கேப்ஷன் வருது இல்லையா, அந்த கேப்ஷனை படிங்க. அந்த கேப்ஷன் படிச்சுட்டு அங்க அந்த அந்த கதையை வந்து அது வேற லாங்குவேஜா இருக்கலாம், என்ன லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம், கீழே உள்ள கேப்ஷனை படிங்க. வேற ஏதாவது தமிழோ வேற ஏதாவது ஒரு மலையாளமோ ஏதோ அந்த கேப்ஷனை படிச்சு நீங்க அதுல இருந்து புரிஞ்சுங்க. உங்களால அது புரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா நம்மளால எழுதி இப்ப ஸ்டோரிஸ் எழுதி அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்க வந்து அந்த படத்தை பார்க்கலாம், இங்கிலீஷ் படத்தை பார்க்கறது, இது கேப்ஷனை படிக்கிறது, இத மாதிரி பண்ணி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் ஃபர்ஸ்ட் பயத்தை விடுங்க, அதான் ஃபர்ஸ்ட். நான் உங்களுக்கு அந்த ஆர்வமோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் ஜி. அவரோட குரூப் டிஸ்கஷன்ல இதே மாதிரி இங்கிலீஷ்ல குரூப் டிஸ்கஷன்ல பேச சொல்லி இங்கிலீஷ்ல பேச சொல்லியிருக்காங்க காலேஜ்ல இன்டர்வியூல. ஸோ அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல குரூப் டிஸ்கஷன்ல ஹி ட்ரை டு மேக் தமிழ் பேசாம இங்கிலீஷ்லயே தப்போ ரைட்டோ என்ன தெரிஞ்சதை வச்சு பேசிட்டே இருந்திருக்காரு. அவங்க வந்து இன்னொரு பையன் வந்து தமிழ்லயே பேசிட்டு இருந்தாரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆறுமுகம் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணிட்டு அவர் வந்து சொன்னாரு, இந்த குரூப்ல நீங்க ஒருத்தர் வந்து அவர்கிட்ட அந்த இன்டர்வியூ பண்ணவர்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணாராம், தமிழ்ல பேசினதுனால என்ன நீங்க எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் சொன்னாரு, இல்ல நான் உன்னை ஏன் எடுக்கலன்னா அந்த பையனுக்கும் தமிழ் தப்பாதான், இங்கிலீஷ் தப்பாதான் பேசுறான், ஆனா அவன் ஒரு ட்ரை பண்ணி நான் இங்கிலீஷ்ல பேசணும்னு சொல்லி முயற்சி பண்ணி அப்கோர்ஸ் அந்த டைம்ல அந்த இன்டர்வியூ அந்த மைண்ட் செட்ல இருந்தது, அப்படி வந்தது. ஆனா அந்த ஒரு எஃபர்ட்டுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. அது என்ன சொல்ல வந்ததுங்கிறத அவரோட அந்த இதுல சொல்லியிருப்பாரு பாட்காஸ்ட்ல. ஸோ இப்போ யூஎஸ்ல இருந்துட்டு இருக்காங்க, நிறைய கிளைண்ட் கூட பேசுறாங்க. ஸோ மோஸ்ட்லி உங்களோட இப்போ இவங்க மேடம் சொன்னாங்கல்ல, அவங்களோட ஃபுல் இதே அவங்க சொன்ன இட்ரேட் பண்ணதே அதுதான். எங்களோட பாஸ்லாம் அவர் ஹிந்தி தான் இது பண்ணுவாங்க, இங்கிலீஷ் பேசலன்னா இது பண்றதே இல்ல, நீங்க என்ன கம்யூனிகேட் பண்றீங்களோ அதை இது பண்ணுங்க, கரெக்டாங்கிறத நீங்க சரி. இப்பெல்லாம் அவங்க நாங்க அந்த டைம்ல எல்லாம் டிக்ஷனரி புரட்டி படிச்சு இது பண்றதுக்கு, இப்போ உங்களுக்கு இப்போ இவர் அமேசான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.
ஸோ அவரே சொல்றாரு பாருங்க, நான் யூஎஸ்ல ஏடபிள்யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ நான் சிரியில கேட்டுதான் பண்ணிக்குவேன். இப்ப நிறைய நமக்கு வந்து டெக்னாலஜிக்கல் டூல்ஸ் ரொம்ப வந்துருச்சு, அதனால நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா டெக்னிக்கலா நீங்க எப்படி ஸ்ட்ராங் பண்ணிக்கிறீங்க, உங்களோட இதை எப்படி சவுண்ட் பண்ணிக்கிறீங்க, கரெக்டா இருக்காங்கிறத அதே இதை இங்கிலீஷ்க்கும் போட்டீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற மாதிரிதான் எல்லாருமே நம்ம ஓவரால் எல்லாரும் ஃபீல் பண்றது அப்படிதான் இருக்குது. இன்னைக்கும் ஜி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும் போது நான் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மதன், நான் இன்னைக்கும் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து நிறைய இதான் சொல்ல இப்பெல்லாம் அட்மின்ல அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் நான் இப்ப இன்னைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது சில நேரங்கள்ல எனக்கு மனசுல இருக்கும், அது சொல்ல வார்த்தைகளா கொண்டு வரதுக்கு தடுமாறும். அந்த தடுமாற்றம் இருக்கதான் செய்யும். ஏன்னா அவங்க உட்காந்துருக்கவங்க இன்டர்வியூர்ல அந்த ஒரு பயம் இருக்கதான் செய்யும். அது நல்லதுதான், அந்த பயம் தான் நம்மள வந்து மேல அப் கொண்டு வரும். அந்த பயம் இருக்கணும் தான். அது ஒர்க் பண்ற இடத்துல இருக்கு எப்போதுமே அது இருக்கணும், அது ஒண்ணு இல்ல. ஆனா அது பயத்திலே இருந்துடக்கூடாது, ரொம்ப ஷையா. அது கொஞ்சம் பாத்துங்க. அந்த பயத்தை இருக்கத்தால வந்து என்ன நினைக்கிறதுனே தோண மாட்டேங்குது. இல்லப்பா நான் என்ன சொல்றேன்னா, ஷை வேற பயம் வேற. எப்படின்னா நம்ம ஐயோ தப்பா பண்ணிடுவோங்கிற பயம் நல்லது, கரெக்டா பண்ணணுங்கிற பயம் நல்லது. ஆனா நான் பேசினா தப்பா நினைச்சுப்பாங்களோ அது பேரு ஷை. ஐயோ இது இவங்க இப்படி நினைச்சிருவாங்களோ, இவங்க இப்படி சொல்லட்டும் போட்டோம், இப்படி அந்த கட்ஸ் வரணும். இந்த கட்ஸ் ஃபீலிங் வந்தாதான் நீங்க வந்து கம் அவுட் ஆவீங்க. நீங்க வந்து ஷை